இந்த 3 சட்டம், இந்த 3 தான் 150 கோடி மக்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது யார் அவர்களுக்கு மீது அநீதி இழைக்கிறார்களோ, சட்டத்துக்கு புறமடக்கிறார்களோ அவரை தண்டிப்பதற்கான ஒரு நடைமுறை வச்சுருக்கான். இதை மாற்றணும்னு சொன்னால் நீ முதல்ல மாற்றிருக்க வேண்டியது தெரியுமா? எல்லாத்தையும் மாற்ற பார்க்குறான். அப்போ 44 சட்டத்தை உடைச்சி போட்டாச்சு, நிலச்சட்டத்தை பூரா உடைச்சாச்சு, கல்வியை பூரா கொண்டு போயாச்சு, கண்கர் லிஸ்ட்டு கொண்டு போயாச்சு பூராமே. இப்போ அங்கே எல்லாம் கை வச்சு கடைசியில் அவனுக்கு 330 கேள்வி கேட்குற உரிமையும் கொடுத்து, அவனுக்கு சாட்சி விசாரிக்க உரிமை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் தீர்ப்பிடுகிறோம். அப்போ குற்றம் செய்தவனை தண்டிப்பது என்பது நீதி இல்லையா? அப்போ அதானே தண்டிக்கிற சட்டமாக இருந்தது நான் நீதியின் சட்டக்கதை. உன் சட்டம் என்ன? பில்கிஸ் பானுவுக்கு நீ ரிவிஷன் கொடுப்ப. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடியவர்கள், த வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னால் இந்நேரம் சிவமோட்டோவை நீ எடுத்துருக்க வேண்டிய இந்நேரம். இதாப்பா வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நாங்கள் சொல்லுமா? ஒரு மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்டிருக்கிற பாலியல் கொடுமைக்காக நீ சிவமோட்டோ எடுத்தீங்கல்ல, ஏன் எடுத்திருக்க கூடாது? அதுதான் எனக்கு கேள்வி. இறையாண்மை என்பது யார் என்றால், இறையாண்மை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அல்ல, பிரைம் மினிஸ்டர் அல்ல. இறையாண்மை என்பது மக்கள் தான் இறையாண்மை என்பதை அடித்தட்டு காமிச்சது அரசியல் சாசனம். நீ எப்படி ஒரு டிஜிபியை கேட்காம உள்ள வர முடியாது? எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் உள்ள வர முடியாது. ஆனால் யுஏபியில் வந்த உடனே 2019 அவனோட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தீங்க? ஆல் த பர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் த கிரைம் ஷுட் பி brought to the book of justice within 24 hours சொல்லி உத்தரவு போட்டார் அவர். ஆனால் உத்தரவு போட்டு ஒரு காலையில் கொண்டாடப்போ பஞ்சாபுக்கு பார்த்துட்டாங்க. அவர் பஞ்சாபுக்கு மாற்றி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாமல் போச்சு. அவரால் குரேஷி மாதிரி போக முடியாமல் போச்சு அவருக்கு. அப்போ என்ன நோக்கம் என்றால், மக்களாட்சி உரிமைக்கான வழக்கறிஞர் மேடையின் சார்பாக அரசமைப்பு பார்வையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் என்ற இன்றைக்கு தேவையான, விவாதிக்கப்பட வேண்டிய, அதை செயலாக்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு தருணத்தில் இந்த சட்ட கருத்தரங்கத்தை மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிற அமைப்பினுடைய தோழர்களும், எனது பெருமதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய பியூஸ் அமைப்புடைய மாநில செயலாளரும், மக்களிடையே பல போராட்டங்களில் நேரடியாக பங்கு கொண்டு உழைக்கிற மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற அருமைத்தோழர் ஜாமின்சன் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த நிகழ்விலே வாழ்த்துரையாற்றியிருக்கின்ற ஜேக் அமைப்பை சார்ந்திருக்கிற, இந்த மதுரையை சார்ந்திருக்கிற வழக்கறிஞர் பாஸ்கர், அதேபோல் கூட்டமைப்பில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் நாடு முழுக்க சென்று இந்த இயக்கத்தை வலுவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிற ஆனந்த் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக வீற்றிருக்கிற ஆளுமைகளை நான் பார்க்கின்றேன். இன்று மதிய அமர்விலே பேசியிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் லஜபராய மூத்த வழக்கறிஞர் அவர்களும், ராஜன் அவர்களும், நம்முடைய தமிழில் உயர்நீதிமன்றத்திலே தமிழ் மொழி அங்கே வழக்கு மொழியாக மாற்றுவதற்காக தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை துவக்கி டெல்லி வரை சென்று சென்னையிலே 7 நாட்களுக்கு மேலாக தன் தந்தையோடு குடும்பத்தோடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அமர்ந்திருக்கிற அருமைத்தோழர் பகத்சிங் அவர்களே, ராஜன் அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த ஒரு சிறந்த நிகழ்வில் மக்களுக்கான ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய கோபால் காவடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மதிய அமர்விலே மூத்த வழக்கறிஞர் லஜபரி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த 3 சட்டங்களை பற்றி அதிகமாக இன்றைக்கு தெரிந்திருக்கிற ஆளுமைகள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சட்டத்துக்குள்ளே சென்று நான் பார்க்காமல் சில முக்கியமான பிரிவுகளை மட்டும் சொல்லிவிட்டு, முதலில் சட்டங்கள் என்பது, கோடிஃபை லா என்பது எப்படி உருவான வரலாறு என்று நமக்கு தெரியும். இந்தியா போன்றிருக்கிற நாடுகளில், இந்தியா என்ற ஒரு நாடே இல்லாத காலத்தில், வடக்கிலே ஒரு அமைப்பும் தெற்கிலே இருக்கக்கூடிய அமைப்புகள் பல மன்னர்கள் இருக்கக்கூடிய காலத்தில், இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. மன்னர்கள் ஆண்டார்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டு வரை வந்திருக்கக்கூடிய ஆரியருடைய படையெடுப்பு இந்த மண்ணிலே பரவி, கிராமங்களிலே ஊடுருவி, சத்திரர்களே தன் கீழ் கொண்டு வந்து தாங்கள் சொல்லக்கூடியதான் சட்டம் என்பதை உருவாக்கியிருந்த காலத்தில் மன்னர்கள் கூட அவர்கள் கேட்டுத்தான் வைப்பார்கள்.
அப்படிப்பட்ட காலத்தில் இந்தியாவில் முகலாயருடைய படையெடுப்பு வந்தது. அப்போதும் கூட முகலாயர்கள் படைப்பின்பு முகலாயர்கள் இந்த சட்டத்திற்காக கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்காக அவர் உருவாக்கியது தான் இன்றைக்கும் பலதெல்லாம் பார்க்கிறோம். நாம் இருந்தாலும் கூட முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலே கூட கிராமங்கள் தொடப்படவில்லை என்றே பார்க்கிறோம். கிராமங்கள் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது அது எந்த ஆட்சியாக இருந்திருந்தது என்றால் எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று, அது மனுநீதியினுடைய ஆட்சியாக இருந்திருக்கிறது. மேனுஸ்கிரிப்டில் சொல்லக்கூடிய மனுநீதியை கொண்டிருக்கிற ஆட்சியாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள் வந்து வணிகம் செய்து இங்கு இருக்கக்கூடிய அவர்களையும் தன் பக்கம் இழுத்து வரியை திணித்து அவருடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்த பின்னால் இனிமேலும் அவன் தொடர முடியாது என்ற நிலையிலே தான் பிரிட்டிஷ் ஆட்சிக்காக தன்னுடைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த ஆட்சியை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 1857க்கு பின்னால் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்த பின்னால் இங்கே பிரிந்திருக்கக்கூடிய 3 ப்ராவின்சஸ் பற்றி எல்லோருக்குமே தெரியும். பெங்கால் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், பாம்பே ப்ராவின்ஸ் என்று இந்த 3ஐயும் இணைத்து ஒரு நாடாக உருவாக்க வேண்டிய கடமை அவனுக்கு உண்டு. அவன் ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய வளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போக வேண்டும். அதற்கு ஒரு ஆட்சி அவனுக்கு தேவைப்பட்டது. அந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு அவனுக்கு மொழி தேவை. அவருடைய மொழி இங்கே திணிக்கப்பட வேண்டும், அவருடைய ஆட்சி இங்கே ஒளிமைப்படுத்த வேண்டும், ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். இப்படி நாடாக உருவாக்குவதற்கு அவனுக்கு மொழி தேவைப்பட்டது, கல்வி தேவைப்பட்டது, நிலத்தை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. இதையெல்லாம் ஆய்வு பண்ணுவதற்காக தான் மெக்காலே வந்தான். மெக்காலே இந்த நாட்டினுடைய எல்லா கிராமங்களிலும் சென்று சுற்றுப்பயணம் செய்து வந்தான், ஆய்வு செய்தான். போறாமே ஸ்டீஃபன் குன்னூரில் அமர்ந்து தான் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் அவர் முந்தியதற்கு முன்னால் அதான் இங்கே சுட்ட இந்த சட்டமாக வடிவமைப்பிற்கு இங்கே தான் அமர்ந்து தான் பார்க்குறோம். இந்தியாவை பற்றி அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இங்கே ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆட்சியை இந்த இடத்தில் நிறைவேற்றுவதற்காக நாடாக உருவாக்குவதற்காக அவன் உருவாக்கினது தான் இந்தியா என்பது பேர் நமக்கு தெரியும். இந்தியா இந்த உருவாக்கமே அப்படி உருவாக்கிற போது இங்கே இருக்கக்கூடிய 3 வகையான ப்ராவின்ஸுக்கு அந்த பக்கம் பல பேர் இருந்தால், இன்னும் சொல்ல போனால் ட்ரைபல்ஸ் பழங்குடியில் இந்த காலத்தில் இந்தியாவோடு இருந்ததே கிடையாது. புறாமே அவர்கள் ஆட்சி முறை என்பது தனி, அவருடைய பாரம்பரியம், அவருடைய தொன்மை என்பது தனி. இருந்து இந்தியாவோடு எந்த காலத்திலுமே பழங்குடிகள் இல்லை. இவர்கள் வந்துதான் இந்தியாவை திணிக்க வனச்சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை இணைக்க பார்க்கிறார்கள் இந்தியாவோடு. அப்படி ஒரு சட்டம் என்பது இங்கே அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக இந்தியாவில் இந்த சட்டங்கள் எல்லாம் அவன் உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு பக்கத்திலே அமித்ஷா சொல்கிற போது 2020ஆம் ஆண்டு கொரோனா உலகம் முழுக்க வீட்டுக்குள்ளே பூட்டி கிடந்த போது அப்போது அறிவிக்கப்பட்ட குழு தான் அந்த குழு. அது போலீஸ் ரிசர்ச் ட்ரெயினிங் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தரங்கத்தில் காவல்துறையில் உயிரிழந்தவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த விழாவிலே தான் ஒரு குழுவை அறிவிக்கின்றார். அந்த குழுவில் இருக்கிறவர்கள் யார்? ராம்ஜெத்மலானியுடைய மகன் மகேஷ் ஜெத்மலானி தவிர வழக்கறிஞராக நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்தவங்க யாரும் தெரியல. மற்றவங்க போறாமே பேராசிரியர் பெருமக்கள் தான். அவர்களை வைத்து ஒன்று கூடி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டத்தை எல்லாம் மாற்றி புதிய முறையில் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்ற அறிவிப்பை கொடுத்து, அது காலனி ஆதிக்க சட்டம், அடக்குமுறை சட்டம், தண்டிக்கிற சட்டம், அதற்கு மாற்றாக நீதியை வழங்கக்கூடிய சட்டமாக இந்திய தன்மை கொண்டதாக மாற்றுவார்கள் என்று சொல்லி ஒரு குழுவை போட்ட போது, அப்பொழுதே நாம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பல பேர் நாம் ஒன்று கூடணும். ரிபாக்கா ஜான் போட்டிருக்கிறவர்கள், மிகர்சன் போட்டிருக்கிறவர்கள், தமிழ்நாட்டில் நம்முடைய லஜபராய் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பியூஷ் சுரேஷ் போட்டெல்லாம் கூடி குழுவாக வந்து அமைச்சு முயற்சி பண்ண. அப்போ என்ன கேட்டாங்கன்னா 150 வார்த்தைகளுக்கு மிகாமல் நீங்கள் ஆன்லைனில் கருத்துக்களை தெரிவிக்கன்னு சொன்னாங்க. 3 சட்டங்கள் இருக்கக்கூடிய திருத்துக்களை 150 வழியில் எப்படி திருத்த முடியாது இருந்தாலும் நம்ம அன்னைக்கெல்லாம் செஞ்சாங்க. அது என்னாச்சுன்னு தெரியாது. அதற்கு பின்னால் இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தது என்பது போது இந்த வரலாற்றோடு நான் பார்ப்பது தான் சரியாக இருக்கக்கூடிய. ஏன்னு கேட்டால் பிஜேபிக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா என்பது உண்டு எப்பவுமே. இந்த 2024 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2025 வந்தால் ஒரு 3 பெரிய அமைப்புகளுக்கு ஒரு 100 ஆண்டுகளை தொடுகிற காலம் இது. கான்பூரிலே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற சிங்காரவேலர் வழக்கறிஞராக பணியாற்றிய மனிதன், மீனவ குடும்பத்திலே பிறந்து விவசாய தொழிலாளிகளை அமைப்பு ஏற்படுத்தி அந்த கான்பூருடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டினை தலைவாங்கிய பெருமை சிங்காரவேலருக்கு உண்டு. அப்போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது 1925. அதே சமயத்தில் தான் நாக்பூரில் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் அன்றைக்கு உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம்
தெளிவாக அறிவித்தார். அரசு யார் என்று அறிவித்தான். இன்னொரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் ஈரோட்டில். இந்த 3 பெரும் இயக்கங்கள் தோன்றிய ஆண்டு 1925, 100 ஆண்டுகளை தொடப்போகிறது. ஒரு பக்கத்தில் தியாகங்கள் செய்திருக்கலாம். கம்யூனிஸ்டுடைய தியாகம் என்பது சாதாரணமான ஒன்றெல்லாம் கிடையாது. அது காமகட்டமாறு, காதர் பார்ட்டி, பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை தெரிந்த போராட்டங்கள் எல்லோரோடு சேர்ந்து எல்லா இயக்கங்களும் தோன்றியிருக்கலாம், தியாகங்கள் செய்திருக்கலாம். இருந்தாலும் கூட இந்தியாவுடைய தலைமை பீடத்தை, விடுதலையுடைய தலைமை பீடத்தை ஏற்றிருந்த இயக்கம் என்பது காங்கிரஸ் கட்சி தான், காந்தி தான். அந்த காலகட்டத்துக்கு முன்னால் இங்கே இந்தியாவுக்குள்ளார இருந்த ஒரு ஆட்சி முறை என்பது நமக்கு தெரியும். அரசன் ஆண்ட போது அங்கே மக்கள் அவனுக்கு அடிமைகள் புறாமே, அவன் சொல்றதும் ஆட்சி புறாமே. ஆனால் இந்த ஐபிசியோ, நம்முடைய இந்திய தண்டனை சட்டமோ, அது குற்றவியல் சட்டமோ, சாட்சி சட்டமோ, 3மே பிரிட்டிஷ்காரனுடைய சுரண்டலுக்கும் ஆதிக்கத்திற்கும் ஆளுமைக்கும் தேவைப்பட்ட சட்டமாக இருந்தாலும் கூட ஒரு வகையிலே அது முற்போக்கானதாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். என்னவென்று கேட்டால், மனுநீதியிலே உழைக்கிற மக்கள் தவறு செய்தால், குற்றமளித்தால் அவனுக்கு தர தண்டனை வேறு. ஒரு பார்ப்பனன் தவறு செய்தால் அவனுக்கு தர தண்டனை வேறு. இருவேறு இந்திகளை கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கிற மனுநீதிக்கு எதிராக உழைக்கிற மக்கள், யாராவது தலித்தாக பிறந்திருக்கிற, சூத்திரனாக பிறந்தவன் படித்தால் அவன் காதலை ஈயத்தை ஊற்றிட்டு சொன்னான். எனக்கு படிப்பதற்கும் நிலத்திற்கு உரிமை கிடையாது. ஒரு பக்கத்தில் சேரியாக ஒதுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் வெறும் ஜடங்களாக இருந்து உழைக்கிற மக்கள் மட்டும்தான். சூத்திரனுக்கு உழைப்பு தவிர வேறுதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு, பாகுபாடு கொண்டிருக்கிற சாதிய கட்டமைப்பு இருக்கிற அந்த மனுநீதியுடைய எதிராக ஐபிசியும், இந்திய தண்டனை சட்டமும், குற்றவியல் நடைமுறை சட்டமும், சாட்சி சட்டமும் ஒரு செக்யூலர் கேரக்டரை கொண்டிருந்திருப்பதை நாம் மறுக்க முடியாது. இது நான் வைத்திருக்கிற கருத்து. அப்புறம் ஆங்கிலேயனாக இருந்தாலும், பார்ப்பனராக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும் நீ கொலை செய்தால் உனக்கு 302 செக்ஷன் பிரகாரம் ஒன்று தூக்கு தண்டனை, அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப் அல்லது வாழ்நாள் சரி. இதுதான் இருந்துச்சு 2 பேர்த்துக்குமே. சட்டங்கள், சாட்சியங்கள் மற்றவெல்லாம் ஒரே மாதிரி இருந்தது போறாமே. அதை இன்றைக்கும் ஆனால் தான் அவன் சாட்சி சட்டத்தில் ஏன் மாற்ற முடியல? ஃபேக்ட் என்பதை மாற்றி பாரு. நீ ஃபேக்ட் என்னன்னு மாற்றி பாரு. பொருண்மை என்பதை a thing, a set of thing, relation of thing being perceived by senses. A mental condition of a man is conscious. சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டினுடைய அந்த டெஃபனிஷன் மாற்ற முடியுமோ நாளைக்கு? ஃபேக்டரி இஷ்யூ வச்சாலே மாற்ற முடியுமோனால, ரெலவெண்ட் வச்சாலே மாற்ற முடியுமா? நீ அந்த வெறும் வார்த்தைகள் மட்டும் மாற்றிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அந்த ஸ்டீஃபனுடைய அந்த அந்த சாட்சி சட்டத்துடைய கருத்தில் என்பது ஒரு 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 டயலக்டிக்கல் இருப்பதாக நான் பார்ப்பேன். இயங்கியல் தன்மை கொண்டு இருப்பதாக பார்ப்பேன். ஒரு ஃபேக்ட் என்பது எப்படி பார்க்கணும்? ஐம்புலங்களால் அறியக்கூடிய ஒன்று, ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற கருத்து. இதைத்தான் வச்சு நம்ம ஃபேக்ட்லேருந்து ட்ரூத்துக்கு போகிறோம், ட்ரூத்தை கண்டுபிடிக்க போகிறோம். நீ அப்போ நீ இன்றைக்கு மாற்றம் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் எப்படி மாற்றம் பண்ணுறது? தலைகளாக மாறி இருக்கணும், எல்லாத்தையும் மாற்றிருக்கணும் போகிறான். நீ மாற்றுறது தலைகளாக மாற்ற முடியாது அது போகிறான். ஆனால் தான் 95 விழுக்காடு அது அப்படியே இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், அதெல்லாம் மாற்றுறதுக்கு இவனால் முடியாது. எதை மாற்றணுமே நீ அதை மாற்றலைங்க. ஆகவே இந்த 3 சட்டங்களுமே இந்தியாவை பிரிட்டிஷ்காரை பொறுத்தவரைக்கும் சுரண்டுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு ஒரு நாடு தேவை. நாட்டை உருவாக்கணும், அதற்கு ஒரு சட்டமன்ற தேவை உருவாக்கினாலும் கூட அதில் ஒரு செக்குலர் கேரக்டர் இருந்ததை நாம் இதை பார்க்கிறோம். ஆனால் அவன் ஆட்சி எதற்காக 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் மெக்காலே கொண்டு வந்த போது அந்த ஸ்டாச்சுட் புக்கில் 120B கிடையாது, 124A கிடையாது. நீ 1990 ஜவஹர்லால் வழக்கு பிறகு ரவுலட் ஆக்ட் வருது, கான்பூர் சதி வழக்கு வருகிறது, மீரட் சதி வழக்கு வருகிறது, இங்கே நெல்லை சதி வழக்கு வருகிறது. நாடு முழுக்க இந்த கான்ஸ்பிரசி கேஸை போகிறான் பாருங்க. எப்போ கொண்டு வராது? எல்லாமே 1913 பிறகு தான் கொண்டு வராங்க. இது அமெண்ட்மெண்ட்டே. அதில் தான் 124A வருது. 124Aவில் பாலகங்காதர திலகரும் காந்தியும் அவர்கள் விசாரிக்கப்பட்ட போது, தண்டிக்கப்பட்ட போது அப்படி விசாரணை நாம் எடுத்து பார்ப்போம். அப்படின்னா ஒரு ஆட்சிக்கு எதிராக, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக, இட் இஸ் நாட் தட் வி ஹேவ் டு கமிட் சம் அஃபென்ஸ். எப்பயுமே நமக்கு ஆக்ட் சீரியஸ் தெரியும், நமக்கு மென்சிரியா அது ஒரு குற்றம் எண்ணம். அது என்னைக்கு அது செயல்படுத்தப்படுகிறதோ, ஆக்ட் சீரியஸ் ஆகிறதோ அதுதான் குற்றமாகும். அஃபென்ஸ் which is prohibited by law, any act or omission that is prohibited by law என்பது தான் இப்போ டைமிங் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ
நினைச்சா ஒரு குற்றம் கிடையாது. ஏன் இன்டெண்டட் டு மர்டர் பி இஸ் நாட் an offense at all unless it is exhibited be overtax is the offense. அதான் 307 ஆகும், 302 ஆகும். இப்போ 124A கொண்டு வந்து போய் என்ன சொல்றான்? டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் a ஸ்டேட் என்பது மட்டுமல்ல, செடிசன் அன்றைக்கு வந்து ட்ரீசன், அது ராஜதுரோக குற்றம், அது இன்றைக்கு செடிசன் ஆகின்றான். 124A அடிப்படை இந்த சினிகோ நான் ஃபார் இன்வோக்கிங் செக்ஸ் 124 என்ன? ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன்கிறான். ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் a ஸ்டேட் இட் செல்ஃப் இஸ் an offense. அதான் ஒரு நினைச்சாலே போதும், ஒரு ஆட்சிக்கு எதிராக இவனை கலைக்க வேண்டும் என்று நினைச்சாலே குற்றங்கிறதா தேசர குற்றம். அதான் காந்தியுடைய ட்ரையலில் வந்து அந்த இங்கிலீஷ் ஜட்ஜ் கேட்பான், ஐயா உங்கள் மேலே பெரிய மரியாதை இருக்கிறது, தயவுசெய்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற அதிகாரத்தில் குறைத்திர கொடுப்பேன்னு சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், ஐயா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். பிகாஸ் யூ ஆக்குபைட் த கண்ட்ரி, என் தேசத்தை நீ ஆக்கிரமித்திருக்கிறாய், உனக்கு எதிராக தொடுத்திருப்பது எனது கடமை, நான் தொடர்ந்து செய்வேன்னு சொன்னார். அற்புதமான ஒரு விஷயம். அப்போ அந்த 124A மட்டும் 2024ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏற்கனவே பினாக் சிங் கிழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற ஆர்கனைஸ்களை மட்டுமல்ல, அவர் தண்டிக்கப்பட்டார் இதே குற்றச்சாட்டின் பேரில். சாய்பாபா தண்டிக்கப்பட்டு அவர் இப்போ வந்து அப்பீலாக வந்திருக்கார் போகிறாமே, அப்பீல வெளியே வந்திருக்கார் போகிறாமே. 1962ஆம் ஆண்டு கேதர்நாத் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 5 ஜட்ஜஸ் பெஞ்சில் வந்து தெளிவுபடுத்தலாம் போகிறாமே. அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன? There is a distinction between state and government. State is a creation of statute, whereas a government is elected with the people once in 5 years. So I got right to criticize a government if it is against the people. அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க போறாமே. 124A அப்பிருந்தே ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாலும் கூட, இது சட்ட புத்தகத்திலிருந்து நீக்கப்படும் என்று சொன்னாலும் கூட நீக்கல. ஏன்னா அதெல்லாம் எந்த ஒரு முழக்கத்தை வைத்து போராட்டத்தை வைத்து போராடணுமோ அதில் உருவானது தான் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆகவே நான் சட்டம் போட்டு போராடி வந்திருக்கிறதுக்கு அப்புறமே என்ன ஒடுக்கின அந்த பிரிவு நீக்கணும்னு சொன்னால், அதை நீக்கிறதுக்கு 2022ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேட்குறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அப்பயும் வந்து சும்மா அஃபிடவிட் போட்டு நிறுத்த பார்க்குறாங்க. அப்போ தான் இட் வாஸ் கெப்ட் இன் அபயன்ஸ்னு சொன்னான். சட்டத்தை உருவாக்கிற வரை நான் நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னான் போகிறாமே. இப்போ ஏன் இந்த இதில் வந்து வெறும் 5 விழுக்காடுகள் மட்டும்தான் இதில் மாற்றம் இருக்கிறது? அதெல்லாம் காஸ்மெட்டிக் சேஞ்சுன்னு பண்ணால சொல்லுவாங்க வந்து ஆனால் இதனுடைய நோக்கம்தான் முக்கியம். பிஜேபி அதன் பின்னால் இருக்கிற தத்துவம் ஆர்எஸ்எஸ் தத்துவம். ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம் ஒற்றை இந்தியா, இந்து ராஷ்டிரம் என்பதுதான். கோல்வால்குடைய பெஞ்ச் ஆஃப் தாட்டில் என்ன சொன்னாரோ அது ஆட்சிக்கு வந்தபடினால அவன் மெல்ல 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 கொண்டு வர பார்க்குறான். தான் முக்கியம். அதைத்தான் இந்த நாம் ஏன் இதை இவ்வளவு தூரம் பேசுகிறோம்னா, இது வந்து வெறும் புதிய முந்தையிலே பழையக்கள் மட்டுமல்ல, இது விஷம் கலந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அந்த 5 விழுக்காடு எதை அவன் நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறானோ அதை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு வந்து இந்த வந்து இதை கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டங்கிற பேர் வந்திருப்பது என்பது அவனுக்கு வந்து அடிகொடுகிறது. அதைத்தான் நான் பார்க்கிறேன். நேற்று முன்தினம் வந்து 16 பேர் பீமா குரியா வழக்கில் வந்து பெயில் கேட்கலாம். மிகுதேசாய் 4 ஆண்டு காலம் சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை போராளி, அவருக்கு பெயில் மறுக்கப்படுகிறது போறாமே. சோனி பாபு அவங்களுடைய லேப்டாப்பு போக்குவரத்தெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் இருக்கக்கூடிய ஆர்சனல் ஃபரன்சிக் லேபுக்கு போய் அங்கே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து மால்வேர் திட்டமிட்டு மால்வேரை ஃபேக்காக உள்ள பிளான் பண்ணிருக்காங்க போட்டு அறிவிச்சாச்சு. ஆனால் ஒரு மாமனிதன், இந்த மக்களுக்காக போராடிய ஒரு மாமனிதன் வந்து சான்சாமி, இந்த திருச்சியில் பிறந்து இங்கே பெங்களூருக்கு போய் அங்கே வந்து ஜார்க்கண்டில் உட்கார்ந்து கொண்டு சமந்தா தீர்ப்பை அமல்படுத்த போராடிய மாமனிதன். சமந்தா தீர்ப்பில் வந்து வளங்கள் மலைகள் அனைத்து மக்களுக்கு சொந்தமானது, காடுகள் மலைகள் மக்களுக்கு சொந்தமானது, அதில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பளித்தாங்க. அந்த சமந்தா தீர்ப்பு அமல்படுத்துறதுக்காக போராடுறான் ஒரு பக்கம். 2006 வந்து வனச்சட்டத்தை பழங்குடிகள் 75 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மலை மக்களுக்கு அது சட்டம் சொல்லி சட்டம் வந்தாச்சு. இன்னைக்கு அதை அமல்படுத்துறதுக்காக போராடக்கூடிய ஸ்டான்சாமி, அவர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு தீர்ப்பிற்காக போராடிய ஸ்டான்சாமி சிறைச்சாலைக்குள்ளே கொல்லப்பட்ட கதையை பார்க்குறோம். அப்போ இந்த சட்டங்களுக்கு பின்னால் நான் அப்படியே பின்னால் பார்க்க வேண்டியது என்பது பிஜேபிக்கு பின்னால் இருக்கிற ஒரு தத்துவார்த்த அரசியல் இருந்தால் பார்க்குறோம். அதுதான்
இன்றைக்கு அப்படியே பேரை மட்டும் ஏற்கனவே அட்டன் பண்ண வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக குழு போட்டவர் தான் அவங்க. வெங்கடாச்சலையா, விஆர் கிருஷ்ணன் எல்லாம் இருந்தாங்க. அது போறாமே நல்ல வேலை முடியல. அதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்டது என்பது சாதாரணமானதல்ல கிடையாது. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் அம்பேத்கருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழுன்னு சொல்ல முடியாது, அந்த மாமனிதன் தான் தன்னந்தனியாய் தூக்கி கொண்டு உலகம் போலாம் சுற்றி வந்து இந்த மண்ணுக்கேற்பு உருவாக்கியதில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் மிகப்பெரிய பங்கு உண்டு. 1935ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுடைய நகலாக இருந்தாலும் கூட அதற்கு பின்னால் வந்திருக்கிற அனுபவத்தை எல்லாம் தொகுத்து எடுத்துக்கொண்டாந்து நிற்க வச்சார். போன மனுஷன் நிற்க வச்சாரு. அதற்கு மிகப்பெரிய விவாதங்கள் வந்தன. இது இந்தியாவா பாரதா என்று சொல்கிற போது இந்தியா தட் இஸ் பாரத் என்று தான் வார்த்தை வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து நம்முடைய எவிடன்ஸ் ஆக்டில் இந்தியா தூக்கியாட்டா அவன் நோக்கம் தான் எது தேவை. இன்னைக்கு அவனுக்கு பாரதிய என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அவன் சொல்கிற அமைப்பு தேவை. கோல்வால்கர் பஞ்சாப் தாட்டில் சொல்கிறாரு, உங்களுடைய சக்திகளை எல்லாம் நீங்கள் சேமித்து வையுங்கள், ஆங்கிலேயனுக்கு எதிராக நீங்கள் செலவு செய்யாதீர்கள், வீணடிக்காதீர்கள். நமக்கு எதிரி இஸ்லாமியர்கள், நமக்கு எதிரி கிறிஸ்தவர்கள், நமக்கு எதிரி கம்யூனிஸ்டுகள். ஆகவே இவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு சக்திகளை சேகரிக்க சொல்லலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணான் அக்பர் சொன்னவன். இன்னைக்கு அவர்கள் தான் வந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து கரன்சியை பார்க்க போகிறார் உக்ரைனில். காந்தியை போய் இவர் தான் கும்பிடுறாரு. எந்த காந்தி இஸ்லாமிய பெயர் எழுதி கொண்டு போய் சுட்டு கொண்டாரோ அந்த கூட்டம் பாருங்க, அவன் தான் கூப்பிட்றான், வந்து காந்தியை கூப்பிட்றான், காந்தி சிலையை தூக்குறான். இன்னைக்கு 3வது முறையாக பாராளுமன்ற வந்து செங்கோட்டையில் கொடியேற்றி பேசுகிறார் என்று சொன்னால், சரி 9வது முறையாக இருக்கிறான்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன, அதை எப்படி கொண்டு வராங்கிறத பாயிண்ட். இப்போ எனக்கு தெரியப்போ வந்து இதை வந்து பார்க்குறோம், யாருக்கு உரிமை இருந்தது. ஜடங்களாக இருப்பது என்பது ஒரு கட்டத்தில், அடிமைகளாக இருப்பது ஒரு கட்டத்தில், சப்ஜெக்ட்ஸாக இருந்தோம். we were all subjects under the British rule. Now we have become citizens. We the people of India having solemnly constituted India into a sovereign democratic socialistic republic to secure justice என்ற வார்த்தையோடு கொண்டுறோம். We the people என்ற வார்த்தை, அது பீப்புளுங்கிற வார்த்தைக்கு 2 days கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சண்டை போட்டாங்க. We the people கேஏ முன்ஷியை போன்றிருக்கிறவர்கள் எதிர்த்தார்கள். அது வந்து பாகிஸ்தான் வெளியே போன பின்னால் இது பாரதம்னு சொன்னாங்க, வந்து கிடையாதுன்னு சொன்னார். அதில் நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்தியா என்ற நாடு இங்கே இருக்கிற இது பிறந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் சொந்தமானதுன்னு சொல்லலாம். ஆகவே தான் வி த பீப்புள் என்ற வார்த்தை போட்டான். ஹூ இஸ் சாவரின்? இறையாண்மை என்பது யார் என்றால், இறையாண்மை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அல்ல, பிரைம் மினிஸ்டர் அல்ல. இறையாண்மை என்பது மக்கள் தான் இறையாண்மை என்பதை அடித்தட்டு காமிச்சது நம்முடைய அரசியல் சாசனம். சாதாரண வி த பீப்புளுக்கு விஆர் கிருஷ்ணன் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருப்பார் போகிறாங்க. வி த பீப்புள் வார்த்தையை பற்றி. வி த பீப்புள் அம்பானியும் இருப்பார், அதானியும் இருப்பார், குப்பனும் இருப்பான், நானும் இருப்பான், மற்றனும் இருப்பான். ஆனால் மக்களில் எந்த மக்கள் சமமற்று கிடக்கிறார்களோ அந்த சமமற்று கிடக்கிற மக்களை சமமாக்கிற போராட்டம் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான், அரசியல் சாசனம் தான். அரசியல் சாஸ்திரத்தின் இலக்கியம் இல்லை. சந்திரசூட் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் ஏன்னா இதில் படித்தவர், அவர் ஹார்வர்டில் படித்தவர், அருமையாக பேசுகிறார். சப்கிளாசிஃபிகேஷன் கூட படித்தோம்னா ரொம்ப அருமையாக தான் இருக்குது, எனக்கு வந்து பாராட்டுறேன். ஆனால் எப்படி இந்த மனிதன் இந்த 3 சட்டத்தை பற்றி வரும்போது எடுத்த உடனே சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லலாம். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் சரியானவை தான், இதெல்லாம் கோர்ட்டில் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். இந்திரா ஜெய்சிங் சொல்லக்கூடிய ஒரு வீரமிக்க பெண்மணி தான் தைரியமாக லெட்டர் எழுதுறாங்க. எப்படி சொல்லலாம் நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாங்க? அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதில் வந்து இவ்வளவு தூரம் பேசக்கூடியவர், தனி மனித உரிமை, ரைட் ஆஃப் பிரைவசி, கேஎஸ் புட்டிசாமி, ஜோகர் எல்லா வழக்குகளையும், ஐயப்பன் டெம்பிள் எல்லாத்துலேயும் பிரமாதமாக சொல்கிறாரு. ஆனால் இந்த 3 சட்டங்களை பற்றி பேசுகிற போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி இன்றைக்கி வந்து சரியானு சொல்லி பேசியிருக்காரு. எப்படி போக முடியாத ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில்னால முடிவு பண்ணாங்க. எடுத்தோடனே நீதிமன்றத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறது காரணம் தான். ஏன்னா நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்குன்னு வந்து சரியான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடியவர்கள், த வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று சொன்னால் இந்நேரம் சிவமோட்டாவின் எடுத்திருக்க இந்நேரம். இதாப்பா வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நாங்கள் சொல்லுமா? ஒரு மேற்கு காலத்தில் கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்டிருக்கிற பாலியல் கொடுமைக்காக நீ சிவமோட்டோ எடுத்தீங்கல்ல, ஏன் எடுத்திருக்க கூடாது? அதுதான் எனக்கு கேள்வி.
எல்லாம் இப்போ கபில் சிபில் பேசுகிறாரு, நம்முடைய வந்து முதலாக்கூர் பேசுகிறாரு, நம்ம இங்கிருந்து போயிருக்கூடிய எல்லாருமே இப்போ குழுக்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே குழுக்களாக விவாதிக்கிறார்கள். ஆனால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் விஷயத்தை, ஒரு மிக முக்கியமான ஒன்றை சுதந்திரத்துக்கு பின்னால் 75 ஆண்டுகள் மட்டுமல்ல 160 ஆண்டுகளில் சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று எல்லாத்தையும் துறையிலுமே வந்து அப்படி சோதிக்கப்பட உங்களுக்கு தெரியும். லா கமிஷன் ஐபிசியை கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் லா கமிஷன் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஐபிசியை 30 ஆண்டுகள் அவன் வச்சிருந்தான், லா கமிஷன் கொண்டு வந்தான். அப்போ இந்த லா கமிஷனில் பூரா சோதிக்கப்பட்டவைகள், நீதிமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சால் சோதிக்கப்பட்டவைகள், அவங்களாம் கான்ஸ்டிடியூஷனல் பைண்டிங் ஃபோர்ஸ் ஆர்டிகல் 141 என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டலுக்குரிய டிக்டம் கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிறீரான. ஒரு இதில் ஒரு புகாரை கொடுத்தா அந்த புகாரில் வந்து காக்னிசபிள் ஆஃபென்ஸ், நீதிமன்றத்தின் உத்தரவில்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அந்த 5 எக்ஸப்ஷன்ஸ் படி கொடுத்தார். அந்த 5 விதிவிலக்கு வழக்குகளை தவிர any complaint disclosing a cognizable offense even given orally or in writing shall be registered reduced writing சொன்னான். அது 154 ஊப்பரி 1ல கொண்டு வந்து அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சே கடைசியில் வந்து லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில் 2010 நல்லா கொண்டு வந்து கொடுத்து அது வந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுலாம் சொல்லிடுறாங்க. எப்பயும் நடைமுறைக்கெல்லாம் வந்தால் எனக்கு தெரியல. எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டு கேளுங்க. காவல் நிலையத்தில் வந்து ஒரு சாதாரண தலித்தா தொழிலாளியோ அல்லது பெண்ணோ, பாதிக்கப்பட்ட பெண்ணோ வாய்மொழியில் கொடுத்து அவன் வந்து எழுதி படித்து காமிச்சாங்க. நீ சொல்ல சொல்லி பார்க்கலாம். நாங்கள்லாம் வந்து அன்றாட வழக்கில் சந்திச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு 10 கேஸ் எனக்கு வரும், 10 வழக்கு வரும். எங்களுக்கு இதே தான் வேலை. ஒருத்தரை தனியாக போட்டுக்குவேன் இருக்குன்னு வாயில சொல்லி எழுத மாட்டான். SC/ST ஆக்டில் வந்து ரூல் 5ல் வருது. வாய்மொழியாக கொடுத்து எழுதி பதிவு செய்யவிட்டால் செக்ஷன் 4ல் வந்து அது அஃபென்ஸு 6 மாதம். 166A ஆஃப் த ஐபிசியில் வந்து இந்த மாதிரி வாங்கி அவன் பதிவு செய்யப்படுத்தா 6 மாதம் தண்டிக்கலாம். எத்தனை பேர் நாமெல்லாம் போட்டுக்கிறோம்? எத்தனை காவல்துறை வந்து கேட்டுக்கிற கேள்வியில் ஒரு சாதாரண புகாரை பதிவு பண்ணுறதுக்கே இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் 14 நாட்கள் 3 ஆண்டுகள்லேருந்து 7 ஆண்டு வரை தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா அது டிஎஸ்பி கேட்பான். ஏன்னா டிஎஸ்பி எங்கேயோ வெளியூர் இருக்கார், அவர் அடுத்த ரூமில் இருக்கிறான் டிஎஸ்பி. இதுக்கு என்ன 14 டேஸு? அப்போ இது எங்கே இவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. அந்த சதியை அருமையாக கொண்டாந்து நிற்கிறான். அதான் முதல்ல வந்து அவன் ரொம்ப அந்த ப்ரிஃபேஸில் சொல்லும்போது ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கிறதுல the colonial era laws were designed to safeguard the British interest devoid of consultation with Indians and embedded in the British centric terminologies and framework. The legislative changes mark the culmination of the Azadi Ka Amrit Mahotsav and herald down of the Amrit Call, symbolizing the forging a truly independent India. Truly independent India to replace the punishing sections and for justice வார்த்தையை போடுறான். அப்படின்னா ஒருத்தனை வந்து குற்றம் சாட்டப்பட்டவனை கொண்டு வந்து நிற்க வைத்து விசாரித்து வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு 330 கேள்வி கேட்குற உரிமையும் கொடுத்து அவனுக்கு சாட்சி விசாரிக்க உரிமை கொடுத்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பிடுகிறோம். அப்போ குற்றம் செய்தவனை தண்டிப்பது என்பது நீதி இல்லையா? அப்போ அதானே தண்டிக்கிற சட்டமாக இருந்தது வந்து நான் நீதியின் சட்டக்கதை. உன் சட்டம் என்ன? பில்கிஸ் பானுவுக்கு நீ வந்து ரெவிஷன் கொடுப்ப. நேற்று வந்து மகாராஷ்டிராவில் ஒரு இதே ஒரு வழக்கு ரெவிஷன் கொடுப்ப. உனக்கு வந்து ஆர்டிகல் 161 ஆகட்டும் 72 ஆகட்டும் உனக்கு வேண்டிய யாரை தூக்கி வெளியூர் போடுவேன். மேலவளவு கிராமத்தில் 6 பேர் வெட்டி கொண்டவர்களை வந்து நீ வந்து அவன் SC/ST ஆக்ட் இல்லைங்கிறதுனால ரெவிஷன் வெளியிடுவேன். இதுதான் அவன் சொல்கிற நீதி போறாமே. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து குளம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த இதில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் நான் இந்த இடத்தை வைக்க விரும்புகிறேன். இந்த 3 சட்டங்களில் எதை அவன் மாற்ற முடிஞ்சிருக்கிறான் என்பதை நான் பார்த்தோம் என்று சொன்னால், முதல் 5 ஆண்டு காலத்தில் வந்து வாஜ்பாய் இருந்த காலத்தில் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு ஏற்படுத்தலாம், அது வந்து நடக்கலை. 2014 ஆட்சிக்கு வந்த பின்னால் அவன் சொல்லிருக்கிற நாங்கள் 2 ஆண்டுக்கு அதாவது ஆண்டுக்கு வந்து ஒரு முறை 2 கோடி பேருக்கு வேலை, டிமானிட்டைசேஷன், விவசாயிகள் போகிற பணக்காரன் ஆக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி அப்படியே பேசி சரி ஒன்று கூட நிறைவேற்ற கிடையாது. போனாங்க ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்து பின்னால் உறுதிப்படுத்த பின்னால் ஃபஸ்ட்டு வச்சது எங்கள் சிட்டிசன்ஷிப் தான். சிட்டிசன்ஷிப் இப்போ தூக்கியாச்சு. இப்போ
இந்தியாவில் பிறந்திருக்கிறவர்கள் 5 முதல் ஆர்டிகல் 5 முதல் 11 வரை இருப்பவர்கள் இந்தியாவில் யார் சிட்டிசன்ஸ் என்பது பூரா வரையறுத்தது போகிறாமே. இப்போ அதை வந்து இஸ்லாமியர்கள் சில பேரை மட்டும் வெறுப்புக்குள்ளாக்கி தரித்து அவனை பிரிச்சாச்சு போகிறாமே விவசாயிகள். அப்போ அடுத்தபடியாக லேண்டு, நிலம், அதில் கை வச்ச விவசாயிகளுடைய கடுமையான போராட்டத்தால் 720 பேர் ஈகம் செய்த காரணத்தால் இன்றைக்கு அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு போகிறாமே. கல்வி, அது கல்வி எங்கே இருந்துச்சு? ஸ்டேட்டில் இருந்துச்சு போகிறாமே. ஸ்டேட்டை கொண்டு போய் நீ கண்கரண்ட்டுக்கு போட்டு இப்போ வந்து நீட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒன்று நம்ம சண்டை என்ன பண்ணாலும் நீங்கள் அங்கே மாற்றி ஆகணும் போகிறாமே. ஆர்டிகல் 254 கன்கரண்ட், நீங்கள் 2 மாநிலம் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து பண்ணணுங்கிறதான். இட்ஸ் அ கன்சல்டேஷன், கன்கரன்ஸ் என்றதுங்கிறான். நீ செஞ்சியா? அப்போ வந்து சட்டம் என்பது ஒரு ஸ்டேட்டுடைய சப்ஜெக்ட் போகிறாமே, ஸ்டேட்டுடைய சப்ஜெக்ட் போகிறாமே. ஆனால் நீ எப்படி ஒரு டிஜிபியை கேட்காம உள்ளே வர முடியாது? எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் உள்ள வர முடியாது. ஆனால் யுஏபியில் வந்த உடனே 2019 அவனோட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தீங்க? இண்டிவிஜுவல் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் எ டெரரிஸ்ட். நாம் வரல யுஏபிஏ சட்டம் 1967 வந்த போது அது பேண்ட் ஆர்கனைசேஷன், அன்லாஃபுல் அசம்பிளி, பேண்ட் பை த கவர்மெண்ட். ஒரு ட்ரிபியூனலில் போட்டு அது உத்தரவு கொடுத்தா அப்புறம் தான் ட்ரிபியூனல் பேன் ஆகணும். அப்படி தான் வந்து இந்த சிமியை பண்ணாங்க. இப்போ பிஎஃப்ஐ பண்ணிருக்காங்க. பண்ண வேண்டியது யார்? இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற, வன்முறையை கொண்டிருக்கிற, கும்பல் வன்முறையை செய்ய கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸை பண்ணணும். ஆனால் அவன் மேலே கை வைக்க ஆள் இல்லை போகிறாமே. பிஎஃப்ஐ பண்ணுற நீ போகிறாமே பண்ணுற, இஸ்லாமிய ஆர்கனைசேஷனை பூரா கொண்டு வர போகிறான், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளை பூரா கொண்டு வர பார்க்குற போகிறான், உள்ள பார்க்குற. இப்போ ஒரு காவல்துறை சாதாரண இன்ஸ்பெக்டர், என்ஐஏவுடைய இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே போது ஒருத்தர் பிடிச்சிட்டு போகலாம். அதான் இங்கே வந்து மதுரையில் நடந்துச்சு, அப்பாஸுக்கு வந்து நடந்தது. அப்பாஸை வீட்டுக்குள்ளே பூந்து தூக்கிட்டு போகிறாரு ஒரு வழக்கறிஞர். எந்த வழக்கில் அவர் வந்து என்ஐஏ கோர்ட்டில் வந்து ஆஜராகி வழக்காடுகிறாரோ அந்த அப்பாஸை தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் அவன் மேலே கேஸை போட்டு, நல்ல வேலை வந்து இப்போ கொஞ்சமாச்சு பார்த்துக்கிற பன்சிலால் கேஸ்லேயே இந்த கேஸில் 2 தீர்ப்பு அருமையாக வந்திருக்குது. யுஏபிஏக்கு பிஎம்எல் இருக்கும். த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் என்பது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பிஎம்எல்லையும் யுஏபிஏலையும் இப்போ சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஏற்கனவே இருக்குது. சிஆர்பிஎஸ்னுடைய செக்ஷன் 50(2) தி அரஸ்டிங் ஆஃபீஸர் ஷல் கிவ் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் என்பது உண்டு, மேண்டேட்ரி. அது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் போதும், நம்ம பல வழக்கில் வந்து தூக்கிடுவோம். எப்பயுமே நம்ம வந்து இன்றைக்கி என்னாச்சு, சிறப்பு சட்டத்தில் கொண்டாந்து அப்படி சேர்த்துலாம். நான் இதை சொல்கிறது காரணம், இவன் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்களில் இது வந்து மாற்றங்கிற பேரில் கொண்டு வரக்கூடிய அதில் வந்து இந்த செக்ஷன்ஸ் அவரில் பூரா மாற்றி போடலை. என்னன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக. நேற்று தான் நான் வந்து ரஜிப்ராய் அவருடைய ஒரு உரை கேட்டேன். இங்கே வந்து குழப்பம் ஏற்படுத்துறது. இட்ஸ் அ பாய்சனஸ் கண்டென்ட். இது பூராமே வந்து பாய்சனஸ் ட்ரீயை பற்றி இந்த கேஸில் சொன்ன மாதிரி வந்து எவிடன்ஸியை, அதாவது அட்வர்சியல் சிஸ்டம் நம்மளுது எப்பயுமே. We have followed this Anglo-Saxon law, whereas every accused is deemed to be innocent till the guilty is proven. தான் நம்முடைய சட்டம். ஆர்டிகல் 19, 20, 21, 22 இந்த 4 தான் நமக்கு பேஸ். எப்பயுமே வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டவன் சொல்கிறான், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிற வரை அவன் நிர்வாதி என்று சொல்லும்போது தான் நம்முடைய இந்தியாவுடைய கிரிமினல் ஜஸ்டிஸுடைய பேஸ் புறாமே இங்கே. ஆனால் இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும். எப்படி செய்ய முடியும்? நீ ஃபாரின் லான்னு சொன்னேன்னா இந்த 3 சட்டம், இந்த 3 தான் 150 கோடி மக்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது யார் அவர்களுக்கு மீது அநீதிழைக்கிறார்களோ, சட்டத்துக்கு புறமணக்கிறார்களோ அவரை தண்டிப்பதற்கான ஒரு நடைமுறை வச்சுருக்கான். இதை மாற்றணும்னு சொன்னால் நீ முதல்ல மாற்றிருக்க வேண்டியது தெரியுமா? 1861ஆம் ஆண்டு போலீஸ் சட்டத்தை, காவல் சட்டத்தை மாற்றிருக்கணும். காவல் சட்டம் என்பது உருவாக்கப்பட்டதற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய ஆட்சியை தொடர்கிற போது மக்கள் போராடுகிற மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்குறதுனா காவல்துறை, போலீஸ் என்பது யார்? அப்போ காவல்துறையில் வந்து முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுன்னு சொன்னால் முதல்ல நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இவைகளை அமல்படுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்கிற? ப்ராசிக்யூஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் பெஸ்ட் வித் ஸ்டேட் தான். ஏன் அட்வர்சரி சிஸ்டம் நமக்கு வந்து வேற உரிமை இல்லை? இன்கியூசிட்டோரியல் சிஸ்டம். அமெரிக்கா போனால், பிரான்ஸ் போனால், இட்டாலி போனோம்னா ஒரு மர்டர் நடந்ததுன்னா அட்டார்னிஸ் அங்கே ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் போய் உட்காருவாங்க, இன்கொஸ்டில் போய் உட்காருவாங்க. அங்கே வந்து இன்கொஸ்ட் நடத்தி முடித்தாலே ஒன்ஸ் a charge sheet is filed, accused is presumed to be guilty. இன்கியூசிட்டோரியல் சிஸ்டத்தில் இங்கே அப்படி அல்ல.
சார்ஜ் ஷீட் போட்டாலும் அதற்கு பின்னால் வந்து விசாரணை நடத்தி அவனை தீர்மானிக்கிறவரை, தீர்ப்பு வருகிறவரை அவன் வந்து இன்னசென்ட். இட்ஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட்னா இஸ் எம்பெட்டட் இந்த நம்ம வந்து அரசியல் சட்டத்துடைய அடிப்படை கட்டமைக்கப்பட்டிருக்க அந்த மாதிரி 22 புறாமே. ஆனால் இப்போ என்ன சீட்டுக்கு இப்போ வந்து நீங்கள் இதை அப்படியே மாற்றணும். யார் மேலே? குற்றம் சாட்டப்பட்டவனை எடுத்த உடனேயே அவன் வந்து குற்றம் இழைத்ததாக அவன் கருதப்பட வேண்டும். ப்ரெசம்ஷன்கிறத வந்து ப்ரெசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸை மாற்றி ப்ரெசம்ஷன் ஆஃப் கில்ட்டு கொண்டு வரணும். ஏன்னா நீ நினைக்க ஆட்சியை கொண்டு வருவதற்கு இன்னைக்கு இதை மூணையும் மாற்றி ஆகணும். அதைத்தான் திட்டமிடுறாங்க. இப்போ வந்து 3வது முறையாக, 2வது முறை இருக்கிற போது அதுக்கான அடித்தளம் போட்டாச்சு. 3வது முறையாக தப்போ ரேட்டோ மைனாரிட்டி ஆட்சி வந்தாச்சு போகிறாமே. அப்போ இதை அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அவனுக்கு வந்துச்சு? இப்போ நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த 3 சட்டங்களும் என்ட்ரி 2 and 3 and 13 வரக்கூடிய ஒன்று தான். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த வந்து அதிகாரம் இருக்கிறது. இந்த 3 சட்டங்களையே என்ட்ரி 2லையோ 3லையோ அல்லது 12லையோ வந்து 13ல் வந்து ஒரு கன்கரன் லிஸ்ட் தான் வருது போகிறாமே. அப்போ கன்கரன் லிஸ்ட் வந்தாவே யாரை கேட்கணும்? லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்டு, பிரிசன்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்டு, இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டேட் சப்ஜெக்டு, நீதிமன்றங்கள் யார் பொறுப்பு இருக்குது ஸ்டேட் சப்ஜெக்டு. அப்போ லா அண்ட் ஆர்டரு, சட்டம் ஒழுங்கு, நீதி, இந்த நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் இவைகளெல்லாம் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற போது எப்படி நீ மாநிலங்களை கலந்து கொள்ளாமல் கொண்டு வந்திருக்க முடியுது? அப்போ ஃபண்டமெண்டலி இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அரசியல் சாசனத்தின் கட்டமைப்புக்கு எதிரானது. நாம் ஏன் சொல்கிறோம்? அந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய கேசவானந்த பாரதி வழக்கு 13 பேர் கொண்டிருக்கக்கூடிய 1973 வழக்கு ஒரு டாக்டரினை உருவாக்கினான். The basic structure of the constitution cannot be touched by parliament. உனக்கு அதிக அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் கூட அரசியல் சாசனத்துடைய கட்டமைப்பு இருக்கிறது, பேசிக் ஸ்ட்ரக்சர். அதான பேசிக் ஸ்ட்ரக்சர்? அதுதான் preamble of the constitution. அதுதான் இங்கே இருக்கிற செக்குலரிசம், அதுதான் ஃபெடரலிசம், அதுதான் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, அந்தந்த மாநிலத்துக்குரிய உரிமைகள் போறாமே. அப்போ மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறித்து நீ மையத்தில் கன்கரண்ட்டுக்குரிய அந்த நடைமுறை பின்பற்றாம 254 பயன்படுத்தாம நீ வந்து கொண்டு வந்திருப்பது என்பது அது கேசவானந்த பாரதி வழக்கை, ஏன்னா அதுக்கெல்லாம் முந்தைய சொல்லிட்டார், நம்முடைய துணை ஜனாதிபதியே சொல்லிட்டார், கேசவானந்த பாரதி வழக்கை வந்து ரீவிசிட் பண்ணு சொல்லியிருக்காரு. அனிமே பல பேர் தெரியும் நினைக்கிறேன், நம்ம சீனி ரஜவராய் அவருக்கு தெரியும். இப்போ வந்து துணை ஜனாதிபதி சொல்கிறாரு கேசவானந்த பாரதி வழக்கை திரும்ப பெறுகிறான். சுப்பிரமணிய சுவாமி தனியாக வழக்கு போடுறாரு, சோசியலிசம்ங்கிற வார்த்தையும் செக்குலர் வார்த்தையும் தூக்கணும், காரணம் அது 42வது அமெண்ட்மெண்ட்டில் வந்துன்னு சொல்கிறார். எங்கே நீ கவனிக்கணும்? 38 ஆர்டிகிள் 38 கான்ஸ்டியூஷன் இருக்குதே, அதுதான் மிக முக்கியமானது. அது இத்தனைக்கு 44வது திருத்தல் வந்தது. The national institutions should address to the common man, to minimize the inequalities of the people. அற்புதமான வார்த்தை. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அமைப்பினுடைய அத்தனையுமே யாருக்காக இருக்கணும்? தனியாக அங்கே இருக்க சாதாரண இந்த அடித்தட்டு மக்களுக்காக, அடித்தட்டு மக்களை பற்றி பிரச்சனைக்காக, அவருடைய வருமானத்துக்கு ஏற்றத்தாழ்வை குறைக்கணுங்கிறான். நீ அதுக்கலையே ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னால் இதை பூரா என்ன சொல்கிறான்? இதுக்கு பிரிட்டிஷ் காலனியாக அதுக்கு சட்டம் சொல்கிறேன். பிரிட்டிஷ் காலனிக்காச்சு உண்மைதான், அது ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் போட்டு அவன் தான். ஆனால் இந்தியாவுக்கென்று உருவாக்கியதில் உழைக்கிற மக்களுக்கு பங்கு உண்டு. ஒப்பன் காம்பன்சேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு? ட்ரேட் யூனியன் ஆக்ட் எப்போ வந்துச்சு? இதெல்லாம் பிரிட்டிஷ்கார காலத்தில் தான் உழைக்கிற மக்கள் ஒன்றுபட்டு போராடுறாங்க. பக்கிங்காம் கர்நாடிக் பில்லுக்கு முன்னால் 5 பேர் கூடி நின்றாலே 147 அப்பெல்லாம் அஃபென்ஸு. 5 பேர் கூடி நின்னா அது வந்து 5 or more persons with intent to commit rioting itself is an offense கொண்டு வந்தான். வந்து அந்த மாதிரி இருந்ததெல்லாம் எதிர்த்து போராடித்தான் ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்துச்சு. இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்பது நம்முடைய இந்திய மக்கள், உழைக்கிற மக்கள் போராடி பெற்றிருக்கிற சட்டம். அந்த சட்டங்களை போல நீ வந்து நீ என்ன பண்ணிட்ட? அதை பூரா இன்னைக்கு 44 சட்டத்தை உடைச்சு 4 போட்டான். இன்னைக்கு போனால் தொழிலாளர்களுடைய சட்டத்தை பூரா உடைச்சாச்சு. 240 நாள் வேலை செஞ்சால் ஒரு ஃபேக்ட்ரியில் அது பர்மனன்ட் நேச்சராக இருந்தால் பர்மனன்ட் ஆக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. தமிழ்நாட்டில் 480 நாள் 2 காலண்டர் வருஷங்கள் நீ தொடர்ந்து வேலை பார்த்தா அவனை பர்மனன்ட் ஆக்கணுங்கிறான். ஈ ஷுட் பி டீம்டு டு பி பர்மனன்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறான். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் மாற்றம் வந்துச்சு. பாம்பே இந்த பெங்களூர் சிவரேஜ் கேஸ், விஆர் கேஸ் அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி கொண்டு வரும்போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி எல்லாத்தையும் மாற்ற பார்க்குறான். அப்போ 44 சட்டத்தை உடைச்சி போட்டாச்சு. நிலச்சட்டத்தை பூரா உடைச்சாச்சு. கல்வியை பூரா கொண்டு போயாச்சு. கண்கர் லிஸ்ட்டை கொண்டு போயாச்சு போகிறாமே. இப்போ வந்து அங்கே எல்லாம் கை வச்சு கடைசியில்
யாரெல்லாம் அறிவுஜீவிகள், இவைகளெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிற அறிவுஜீவிகள், அவன் தான் முக்கியம். இவர்கள் தான் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஆகவே தான் எல்ஷார் பரிஷத் அந்த 2018 200ஆம் ஆண்டு விழாவில் அம்பேத்கர் அந்த பீமா கொரியாருடைய நினைவு நாளில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட குழுவை கொண்டு தான் அந்த இயக்கத்தை நடத்துது. உலகம் பூரா இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் வரான் போறாமே அந்த நிகழ்ச்சிக்கு வரான். அதில் 2 இந்துத்துவ வெறிய கொண்டு இருக்கக்கூடிய கும்பல் திட்டமிட்டே கிளப்புறான். எப்படி அனுராக் தாக்கூர் டெல்லியில் சிட்டிசன்ஷிப்புக்காக மக்கள் போராடின போது இந்த போராட்டத்தை டெல்லி போலீஸ் கலைக்காவிட்டால் நாங்களே சொல்லி உதச்சான் போகிறான், அடித்தான் உடைச்சான் போகிறாத்தையுமே அப்படி தீப்பற்றி எரிஞ்சது அனுராக் தாக்கூருடைய தூண்டுதல். அவன் கை வைக்கல. டெல்லியில் இதே முரளிதர் ராவ் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாருங்க. ராத்திரி 12 மணிக்கு அந்த அம்மா போய் பெட்டிஷன் போட்டாங்க, டெல்லி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, நீ உடனடியாக வந்து தீக்கணும்னு சொல்லும்போது 12 மணிக்கு அப்படி வீட்டில் வந்து பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டார். சொன்னார், ஆல் த பர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் த கிரைம் ஷுட் பி brought to the book of justice within 24 hours சொல்லி உத்தரவு போட்டார் அவர். ஆனால் உத்தரவு போட்டு ஒரு காலையிலக்குள்ளாரப்போ பஞ்சாப் மாற்றிட்டாங்க. அவர் பஞ்சாப் மாற்றி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாமல் போச்சு அவரால். குரேஷி மாதிரி போக முடியாமல் போச்சு அவருக்கு வந்து. அப்போ என்ன நோக்கம் என்றால் அவன் ஒவ்வொன்றா கை வைக்கலாம். இந்தியா என்ற நாட்டை இந்துத்துவ நாடாக இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு தனக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அறுதி பெருமானை கிடைச்சா அடுத்த கட்டம் வந்ததுன்னா கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு தேர்டு, அதான் ஹிடன் அஜெண்டா. இந்த அடிப்படையோடு தான் இந்த 3 சட்டங்களை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போறாமே. ஏன்னா பார்க்குறவன்ல எல்லாமே செட்டில்டு இல்லை. நீ எதை மாற்றணும், அப்படி உண்மையிலே மாற்ற வேண்டும் நீ எடுத்துருந்தீங்கன்னா எதை மாற்றணும்? இப்போ எவிடன்ஸ் ஆக்டில் வந்து ஒரு 6 நீக்கியிருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ் கெசட்டை பற்றி நமக்கு தேவையாது வந்து பிரிட்டிஷ் கெசட் பற்றி ப்ரிசம்ஷன் பண்ண முடியுமா? டெலிகிராம் இல்லாமல் போச்சு, இதெல்லாம் போயிட்டு பரவாயில்ல. என்னத்தை நீ வந்து அப்படி விஞ்ஞான ரீதியாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸை கொண்டு வர்றேன் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது. நம்ம வழக்கறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் அனிவா 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். அதில் வந்து என்ன சொல்கிறான், இப்போ தெரியும், இப்போ போன இதில் எவிடன்ஸ் செக்ஷனில் வந்து செக்ஷன் 4ல் பார்ப்போம், தி கோர்ட் மே ப்ரிசியூம்ங்கிறான். இன் சர்டன் கேசஸ் தி கோர்ட் ஷல் ப்ரிசியூம். இன்னொரு பாயிண்ட் இன்னும் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ங்கிறான். த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் வரும்போது தான் மேங்கிற வார்த்தை வருது. மே ஷல்லுன்னா இது டைரக்ஷன் ஆஃப் த லா, நீ இப்போ செஞ்சே தெரியணும். அதுக்கான வந்து இந்த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணிட்டா த கோர்ட் ஷல் ட்ரா ப்ரிசம்ப்ஷன், அதான் லா. இன்னொன்று கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இட்ஸ் a declaration of law. there is no proof is necessary at all. எது கன்க்ளூசிவ் ப்ரூஃபு? 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்கிறான். என்னன்னு, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி 275 நாட்கள் ஒன்றாக வாழ்ந்திருந்தால், அப்படி வாழ்ந்து அவனுக்கு இந்த குழந்தை ஒன்று பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து த பயாலஜிக்கல் டாட்டர் ஆர் சன் அவது வந்து அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸுக்கு பிறந்ததாக கருதப்பட வேண்டும். கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அது. இதான் 112. இது 1872 வந்திருக்கிற எவிடன்ஸ் ஆக்ட். ஆனால் இப்போ என்ன டிஎன்ஏ வந்துருச்சு. இப்போ டிஎன்ஏ வந்தாச்சு. டிஎன்ஏவில் வந்து நீங்கள் வந்து அம்மாவுடைய அப்பாவுடைய மரபணுவை வந்து நீங்கள் சோதனைக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதில் மொத்தம் 16 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 999.99 அப்படியே ப்ரூவ் ஆகும். 100% ப்ரூவ் ஆகும். ஒரு கேஸில் வந்து ஆர் பாலசுப்ரமணியம் வந்து கொடுத்தாரு. அந்த மாதிரி இல்லை. என்னென்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததாக இருந்தாலும் கூட அவருக்கு பிறந்திருக்கிற குழந்தை அதை மரபணுவை சோதித்து பார்க்கிற போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆக்சஸே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. நீ உண்மையிலேயே அப்படி விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறேன், டிஜிட்டலை பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? 112 மாற்றிருக்கணும். 112 கையை வைக்கல, நீ கையை வைக்கல. அப்போ இதெல்லாம் வந்து அவன் வந்து யாரை ஏமாத்துறதுக்கு, இது வந்து மக்களை குழப்பி உன்னுடைய அஜெண்டாவை நீ வந்து அடைய பார்க்குற. நீ வந்து அதான் உன்னுடைய நோக்கம். 2006 பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ரொம்ப அற்புதமான கேஸ். 3 ஓய்வு பெற்ற டிஜிபிஸ் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இந்த காவல் சட்டம் என்பது பிரிட்டிஷ்கார காலத்தில் ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. இதை முதல்ல டெமோக்ரட்டைஸ் பண்ணு, இதை முதல்ல ஜனநாயகப்படுத்தப்பட வேணுங்க. காவல் மக்களுக்கான்னு சொல்கிறமே தவிர மக்களோடு இல்லவன். ஆகவே என்ன செய்யணும்? முதல்ல செப்பரேட் தி இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரம் த லா அண்ட் ஆர்டர்னு சொன்னான். அதில் கொடுத்த முக்கியமான விஷயம் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இந்த லா அண்ட் ஆர்டர் பிரின்னு சொன்னான். ஒரு மர்டர் நடக்குது. மர்டர் நடக்கிற போது அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தால் என்ன செய்வாங்க? உடனே அங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டராக இருப்பார். தொப்பியை போட்டு போய் அங்கே தான் நிற்பார். அவர் யார் போய் கொலையை பார்ப்பா? கொலை நடந்த இடத்த பார்ப்பாங்க. ஏட்டையா போய் பார்ப்பார்.
அவர் தான் வந்து பார்வை மகசர், அப்புறம் வந்து ரஃப் ஸ்கெட்சு, அங்கே இருக்கிற சீசர் மகசர், இன்கொஸ்ட் எழுதுறது எல்லாம் பூரா ஸ்டேட்மெண்ட் பூரா 162 சப்ளாஸ் எல்லாம் அவர் தான். கையெழுத்து போடுறது யார்? இன்ஸ்பெக்டரு. அப்போ பொட்டிக்கு வந்து அந்த ஆளுக்கு என்ன தெரியும் அவனுக்கு? வழக்குகள் பூரா தோற்று போகிறதுக்கு காரணம் தான் மெயினாக. ஏன்னா நீ அப்சர்வ் இன்வெஸ்டிகேஷன் சம்திங் இஸ் நாட் அ மியர் ரெக்கார்டிங் 162 ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் மோர் தேன் தட். புலன் ஆய்வுங்கிறான் தமிழில். ஐம்புலன்களை கொண்டு நீ ஆய்வு பண்ணுறது தான் புலனாய்வு. புலனாய்வு தனியாகவே, லான்ற தனியாகவே என்று சொல்லி 2006 பிரகாஷ் சிங் கேஸ் போட்டான். இந்த காவல்துறைக்கு கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறியே, இவளை யார் கேட்கறது? இவனை கடிவாளம் போடுறது யார்? அக்கௌண்டபிலிட்டி யார்? காவல்துறைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருப்பது என்பது, அரசு கொடுத்திருப்பது யார் போடுறது? அதிலே சொன்னாங்க 2006 கேஸில் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒன்று போட சொன்னான். PCAங்கிற பேர் ஒரு காவல்துறை அதிகாரி பதிவு செய்யலை. 154 சப்ளாஸ் 1 பதிவு பண்ணா எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும்? எஸ்பிகிட்ட கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு ஏஜென்சி உருவாக்க சொன்னான். ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வச்சு போடுனா. தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் போடலீங்க. பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, அங்கே கூட இருக்குது. ஜெயசூர்யா இருந்தார், பல பெடிஷன்ஸ் அவர் ரொம்ப ப்ரமா டீல் பண்ணார் போகிறான். தமிழ்நாட்டில் இன்றைக்கி உண்டா? இன்றைக்கி இந்தியாவில் எங்காச்சும் உண்டா? அது சோழி சுராப்ஜி தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போட்டு ஆய்வு பண்ண சொன்னாங்க. 38 மாநிலங்களில் 17 மாநிலத்தில் மட்டும்தான் இந்த இதை மாற்ற சொன்னாங்க. போலீஸுடைய ஆக்டை மாற்ற சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அமலுக்கு வரல. அப்போ காவல்துறை, எந்த காவல்துறை இந்த சட்டங்களை அமல்படுத்துகிறதோ, ஒரு வழக்கை புலனாய்வு செய்து நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கிறதோ, அவன் சரியாக இருந்தாத்தையே அங்கே வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியும். அங்கே போகாமே. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் என்பது ஆர்டிகல் 21 பிரகாரம் இட் இஸ் இன்ஹரண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபேர் ட்ரையல் என்ஷேட்டட் ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன். நீ பாரபட்சமற்ற விசாரணை என்பதில் வந்து புலனாய்வும் அடங்கியிருக்கிறது. ஏன்னா உனக்கு அட்வைசரி சிஸ்டத்தில் உனக்கு தானே எல்லா பவருமே. இப்படி இருக்கிற போது நீ வந்து புகாரை கொடுக்கறதுலையே நீ வந்து 3 ஆண்டுகள்லேருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கில் டிஎஸ்பி கன்சல்ட் பண்ணி ப்ரீலிமினரி என்கொயரியை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக பிரைமாபசி கேஸ் தெரியணுமாமா. இது ஏற்கனவே லலிதகுமாரி கேஸில் வந்து ப்ரீலிமினரி என்கொயரி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டான், சொல்லியாச்சு. எந்தெந்த வழக்குகளை காக்னிட்டிவ் ஆஃபன்ஸாக தான் நீ வந்து கட்டாயம் போட்டே ஆகணுன்ட்டான். நீ போடு, விசாரணை பண்ணு. சப்போஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் which is a domain on the part of the investigating officer, it is a prerogative of the investigating officer in which normally even court cannot interfere unless there is a wall of ID. இதுதான் சட்டம். எப்பயுமே 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரி கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியுது. இங்கே வந்து இந்த தூத்துக்குடி இந்த இதில் நடந்து பாருங்கள், வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சாவு பென்னிகுப்ஸு, அந்த வழக்கில் தான் வந்து நம்முடைய மதுரை நேரத்தில் நடத்தாங்க. வந்து அந்த மற்றபடி உள்ளுக்குள்ளே போகவே முடியாது இன்றைக்கு வரைக்கும். அப்போ காவல்துறைக்கு கடிவாளமே போட முடியாத போது 14 நாள் கொடுத்தீங்கன்னா என்ன அடிச்சது? எஃப்ஐஆர் போட முடியாது. எஃப்ஐஆர் போடுறதுக்கே நீ பிரைம் ஆஃபீஸ் கேஸ் பார்க்குங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து இன்றைக்கி வந்திருக்கிறது இந்த சட்டத்தில். வந்து இதை பற்றி ஒரு டிஸ்கஷனே காணும் எங்கேயுமே. ஆனால் ஏன் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு சீஃப் ஜட்ஜ் இவ்வளோலாம் பேசுகிறாரு. அவர் அவருடைய ஸ்பீச் பார்க்குறான் எல்லா ஊர்லேயும். அந்த ஸ்கூலில் பேசுகிறா, இந்த ஸ்கூலில் பேசுகிறா, வெளியே பேசுகிறா, பிரமாதமாக பேசுகிறாங்கலாம். ஏன் இதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சை போட்டு நீ இந்த சட்டங்களை எல்லாம் உடனடியாக இது வந்து 140 கோடி மக்களை இன்றைக்கி தீர்மானிக்கக்கூடிய ஒன்றும் செய்யாது அவனுக்கு. எஃப்ஐஆர் நான் சொன்னால் வாய்மொழியாக சொன்னால் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்கிற போது 0 எஃப்ஐஆர் ஏற்கனவே வந்திருக்கிற போது, ஏற்கனவே வந்தாச்சு 0 எஃப்ஐஆர் வந்தாச்சு. அப்போ 0 எஃப்ஐஆரை வந்து அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தால் போதும். நீ அதை செய்ய மாட்டேங்கிற. அது மேலே அப்போ நீ காஷ்மீரில் போய் வந்து கேஸ் கொடுக்குற. எந்த மொழியில் கொடுப்பார் அவர்? தமிழாக ஒருத்தன் பாதிக்கப்பட்டு அங்கே போயிடுறாரு வச்சுக்க, அவர் கொடுக்குற மொழியில் தான் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு என்ன சாத்தியம் இருக்குது போகிறாமே? அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது 2 பக்கம் பார்க்குறோம். ஒரு பக்கம் புகார்தார வரக்கூடிய பாதிக்கப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு நீதி வேணும். பொய் வழக்கு போடப்பட்டவனாக இருந்தால் அவனுங்களுக்கு அவன் நின்று போராடணும். போறாமே பாதிக்கப்பட்டவர் நின்று போராடணும். இந்த 2 பேர்த்துக்கு தானே நீ வந்து நீதி வழங்கணும் அப்படின்னா. ஆனால் இந்த நீதி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சும்மா டைம் லைன் வச்சுருக்கிறதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு சாத்தியமா? அது ஒரு சுவான்சைடு ஒரு நீ காக்னிசன்ஸ் எடுக்கிறது போது ஒரு வழக்கை புலர் விசாரிக்க எடுத்துக்கொள்ளுதல் பாருங்க. டேக்கிங் காக்னிசன்ஸ், இட்ஸ் நாட் அ டேக்கிங் ஆன் ஃபைல். டேக்கிங் காக்னிசன்ஸ் இட் இஸ் அ பெரோகேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஹைகோர்ட் கூட கிடையாது, பவர் கிடையாது போடாமல். டேக்கிங் காக்னிசன்ஸ், காக்னிசன்ஸ்னால் நீ என்ன டிஃபைன் பண்ண இல்லையா? அப்போ
உண்மையிலேயே இந்த சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வேணும், இது ஒரு புதிதாக சட்டம் கொண்டு வரணும்னு நினச்சின்னா ஏன் நீ வந்து காக்னிசன்ஸ் பற்றி டிஃபரன்ஸில் சொல்ல? சிஆர்பிஎஸ்ல எங்கேயாவது காக்னிசன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் தேர் ஆர் சோ மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் தேர். 1973 தேவரனப்பள்ளி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அந்த வழக்கில் தான் சொல்கிறாங்க என்னென்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். 1973 சிஆர்பிஎஸ்ல என்ன பண்ணுச்சு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிற ஒரு வார்த்தை கொண்டு வந்தாங்க. 1973ஆம் ஆண்டு அந்த சட்டத்தின் பிரகாரம் 173 உபப்பிரிவு 8 பிரகாரம் it is on the part of the police officers, investigating officer, who gets a new information, new material in his hand, even after filing of charge sheet, even after framing of charges, even while the trial was going on, the police has got a power to go for further investigation. It is not a reinvestigation that can be ordered only by the constitutional courts. இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்னு போட்டு ஒரு 173 சப்ளாஸ் எழுத கொண்டு வந்தான். ஆனால் காலத்துடைய மாற்றத்தில் மார்ச் ஆஃப் லாவில் ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு 2019. நம்ம அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் தெரியும், வினுபாய் ஹரிபாய் மாலவியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர குஜராத்துக்கிற வழக்கு. வினுபாய் ஹரிபாய் மாலவியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். நம்ம இவர் நரிமன் புறாமே நரிமனோட ஜட்ஜ்மெண்ட்டில் நீ 2000 அந்த காலகட்டத்தில் வந்து 1975 காலகட்டத்தில் அன்னைக்கு 45 வருஷத்துக்கு முன்னால் போலீஸுக்கு மட்டும்தான் பவர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன். ஆனால் இந்த கோர்ஸ் ஆஃப் மார்ச் ஆஃப் லா விக்டிமாலஜி என்பது டெவலப் ஆயிடுச்சு. புறாமே பகவதி வந்தார், குல்தீப் வந்தார், விகே நம்ம கிருஷ்ணர் வந்தார். இவங்க எல்லாமே சேர்ந்து கொண்டு வந்தாங்க. என்னென்னா விக்டிமாலஜி. விக்டிமுடைய கேஸ் அது. ஒரு விக்டிமுடைய கேஸு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அக்யூஸ்ட் ஹஸ் காட் நோ ரைட் அட் ஆல் டு நோ அபவுட் த இன்வெஸ்டிகேஷன். அது 1988 சுப்ரீம் கோர்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்டி மாணவனுடைய கேஸ் வந்து செல்வராகவன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியா முழுக்க அதான். அக்யூஸ்ட் ஹஸ் நோ ரைட் அட் ஆல் டு நோ அபவுட் த இன்வெஸ்டிகேஷன் எக்ஸப்ட் எஃப்ஐஆர், ரிமாண்ட் ஆர்டர். அதோட கேட்க முடியாது, சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் இருந்துச்சு. இதில் வந்து விக்டிமுக்கு ரைட் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து இல்லைன்னு மறுக்க மாட்டேன். நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒரு பாதிக்கப்பட்டோடைய வழக்கை விசாரித்து ரெஃபர் பண்ணுறாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போடுறான். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டு மிஸ்டேக் ஆஃப் லான்னு ரெஃபர் பண்ணிட்டீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா நீ சார்ஜ் ஷீட் போட்டுற கோர்ட்டில் 190 வந்து நீ சார்ஜ் ஷீட் போடுற. அது 190 1B சிஆர்பிஸில் வருது போகிறாமே. ஒரு சார்ஜ் ஷீட் போட்டேன்னா முந்தியெல்லாம் வந்து போலீஸ்காரன் வந்து ஜட்ஜஸ் என்ன செய்வாங்க, மேஜிஸ்ட்ரேட் செய்வாங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவானுங்க அப்படியே. இது 1985 முன்னால் இருந்தது போகிறான். 1985 தான் 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு பகவந்த் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்லக்கூடிய வழக்கில் தான் 1985 சுப்ரீம் கோர்ட்டில் 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஹஸ் ஹெல்ட் a new guidelines laid a dictum when the victim's case is taken up inside the court, how can you keep the man outside the corridors of the court ன்னு கேட்டான். ஒரு பாதிக்கப்பட்டவருடைய வழக்கை வந்து அவனை முடிச்சு வச்சு தள்ளுபடி பண்ணிட்ட, அவனை வெளியே நீக்கி வச்சு போட்டு எப்படியா பேச முடியும்? தேர்ஃபோர் ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு தரணும், நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அளித்தான். 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதான் வந்து வினுபாய் இதை வந்து 1985 கேஸு. இன்றைக்கி என்ன ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை பற்றி என்ன சொல்கிற நீ வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க. நான் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ், அது இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் லா. இட் ஹஸ் காட் அ ஃபோர்ஸ் ஆஃப் லா அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். எப்படி லலிதகுமாரி கேஸ் வந்ததோ, எப்படி 5 நாள் தான் நீ போலீஸ் கஸ்டடி கொடுக்கணுங்கிறதுக்கு 1992 சுப்ரீம் கோர்ட் சிபிஐ வெர்சஸ் அனுபம் குல்கர்னி கேஸில் வந்து லாவை செட்டில் பண்ணுறான். த ஃபஸ்ட் ரிமாண்ட் பீரியட் 15 days அது முதல் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 57 சிஆர்பிஸில் 24 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்க முடியும். 24 ஹவர்ஸில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடச்சா முடிக்க முடியும். இதே மதுரையில் வந்து இந்த இவர் ஒருத்தர் இருந்தார், பேர் மறந்து போச்சு எனக்கு, வந்து அனுராக் கர்கன் ஒருத்தர் இருந்தார். ஒரு லேடியை வந்து தன்னுடைய கணவனை கத்தியால் குத்தி போடுறாங்க. அவங்க 302 கேஸ் போட்டுறாங்க. ஏன்னா தன்னுடைய சொந்த மகளை குடிப்பதில் வந்து அவன் வந்து மானபகப்படுத்துகிறான். ஒரு தாய் வந்து அஸ்ராக் இருந்தால் இருந்தாரப்ப அந்த 302 போட்டான் கேஸில். ஏன்னா 302 போடுவாங்க எப்பயுமே வந்து. அப்புறம் விசாரணை இருந்தால் 304 பார்ட் 1 பார்ட் 2 326 செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் அப்போ வருது. போட்ட உடனே 6வது அஸ்ராக் கர்க்குன்னு சொல்லக்கூடிய கமிஷனர், அப்போ கமிஷனர் நினைக்கிறேன் இல்லையா இங்கே, அவர் எடுத்து within 24 hours he investigated and filed a charge sheet that it is not an offense, it's a defense சொல்லி அந்த அம்மாவை வெளியிட்டாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்க முடியலன்னு சொன்னா தான் 167 சிஆர்பிஎஸ்ல வந்து நீங்கள் 15 days கொண்டு போகிறீங்க. அங்கே
அந்த 15 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் ரிமாண்ட் மட்டும் தான் கொடுக்க சொல்லலாம். ஏன்? காவல்துறை என்பது என்றைக்குமே ஒரு ஊழல் மிக்க சாதியான அல்லது ஆதிக்க சக்தி இருக்கிற அது எவன் இன்றைக்கு சமூகத்தில் வந்து பணத்தால் பலத்தால் அதிகாரத்திற்கான அவனுக்கு தான் சாய்வாக இருப்பாங்கிறது நாம் சொல்லிருக்கா அவன் காலத்துலன்னு சொல்லிருக்கிறான். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அதனால தான் செக்ஷன் 25, 26 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் எனி ஸ்டேட்மெண்ட் எனி கன்ஃபெஷன் given before the police officer by an accused of an offense or in custody, அதான் 25, 26 of evidence act is inadmissible சொன்னான். inadmissible சொன்னான். இப்போ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் மணிகண்டன் கேஸில் வந்து இந்த இதே போடக்கூடாது, கன்ஃபெஷன் ஸ்டேட் பண்ணி போடாதுன்னு சொல்லிட்டான். எக்ஸப்ட் பாயிண்ட் அவுட் ப்ரொசீஜர்ஸ் leading to recovery or discovery of a fact under section 27 of Indian Evidence Act, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் மணிகண்டன் கேஸில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து கன்ஃபெஷனே சேர்த்தாதியான்ட்டான். ஏன்னா இட்ஸ் டோட்டலி இன்அட்மிசிபிள். ரெலவன்சி அண்ட் அட்மிசிபிலிட்டி ஆர் 2 different things at all. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு கடிகாலமே போடாத போது நீ வந்து போலீஸ் கஸ்டடியை வந்து அவனுக்கு 60 days 90 days கொடுக்கறது என்பதும் அவனை வந்து 14 days வரைக்கும் அவன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு தரதுங்கிறதும் அதில் பிரைமாஃபிசி கேஸ் பார்க்கறதுங்கிறது இதெல்லாம் யாருடைய பவர்? அது பிரைமாஃபிசி பார்ப்பது என்பது ஜுடிஷியல் பவர். அது ஜுடிஷியல் ஒன்லி கேன் லுக் டு தட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் தேர். ஆனால் தான் சொல்கிறான் 1987 சுப்ரீம் கோர்ட்டில் விஜேந்திரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ங்கிற கேஸில் சொல்கிறான் என்னன்னா, மியர் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ். மியர் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் 173/2 CRPC முந்தி அதில் போடும்போது ஒரு சார்ஜ் ஷீட் போட்டதுனாலேயே அது வந்து எவிடன்ஸ் ஆயிடாது. வாட் இஸ் எவிடன்ஸ்? எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தி விட்னஸஸ் தட் ஹஸ் பீன் பர்மிட்டட் பை தி கோர்ட் ஆர் தட் ரிக்வெஸ்ட் பை தி கோர்ட் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இப்போ வந்து அப்போ நீதிமன்றத்தின் முன்னால் சத்திய பிரமாணத்தின் பேரில் ஒருத்தர் வந்து வாய்மொழியாக கொடுக்கக்கூடிய வாக்குமூலம், நீதிமன்றம் கோருகிற வாக்குமூலம் அல்லது சாட்சிய இந்த வந்து ஆவண சாட்சியம், இந்த ரெண்டும் தான் சாட்சியம்னு சொன்னான். நீ என்னதான் நீ வந்து சார்ஜ் ஷீட் போட்டாலும் அது சாட்சியம் ஆகாது. இப்போ என்னாச்சுன்னா அந்த பவரை பூரா தூக்கி யார் கொடுத்துருக்குற? ஒரு காவல்துறை கொடுத்துருக்குற, ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்குற. இன்ஸ்பெக்டர் என்ன தெரியும் சாவரட்டி பற்றி? ஏன்னா நீ கேஸ் போடுறிய வந்து அப்படின்னா தமிழ்நாட்டில் அச்சராஜா மேலேயும் அண்ணாமலை மேலேயும் 100 கேஸ் போட்டுக்கணும். இப்போ போலீஸ்காரன் பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே எலெக்ஷன் கமிஷனே கேஸ் போட்டுருக்கு வேணும். ஏன்னா அந்த ஆள் தான் வந்து மத ரீதியாக பேசினவன், மத ரீதியாக இந்த நாட்டு சொத்தை புறா தூக்கி ஒரு இஸ்லாமிய கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பகிரமாக பேசுகிறான் ஒரு தேர்தலில். நான் வந்து என்ஐஏ கோர்ட்டில் தெளிவாக சொன்னேன். எனக்கு தெரிய இந்தியாவுடைய தேச விரோதிகள் யாருடைய கேட்டால் முதல் மோடி, 2வது அமித்ஷா நான் பேசினேன், வெயிலில் பேசினேன், அப்பாஸ்கா பேசினேன் நான். ஏன்னா நீ தான் ஆன்டி நேஷனல், யார் இந்த தேசத்துக்கு எதிராக நீ வந்து ஒரு தலைபட்சம் கூட பேசுகிற என்று நான் பேசினேன். இல்லை பேசினேன். நீ யூஏபிஏ இஸ்லாமியன் மேலே தான் போடணுமா அல்லது நக்சல்பாரி மேலே தான் போடணுமா? நான் கேட்குறேன். அது மொத்தம் பேசலையா? எனக்கு தெளிவாக சொன்னான். இந்து ராஷ்டிரம்ங்கிறதுக்கான கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும்னு சொன்னான். இங்கே வச்சு சொன்னானுங்க. ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் நீ வந்து இந்த முக்கியமான கிரிமினல் சட்டத்தில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நீதி பரிபாலன முறை இருக்கிறத இந்த தேசத்தில் 140 கோடி மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை. அது யார் கோர்ட்டுக்கு வரா? பச்சன் சிங் கேஸில் சொல்கிறார் 1980 சுப்ரீம் கோர்ட்டில் யார் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுகிறார்கள்? தலித்துகள், ஆதிவாசிகள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். நீங்கள் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா வழக்குகள் யார் தூக்குமடைக்கு போகிறது யார்? நான் வந்து அதானியா, அம்பானியா, அல்ல மல்லையாவா, நீரவ் மோடியா? நீ எக்கனாமிக் செக்யூரிட்டி கொண்டாடுற, பொருளாதாரம் நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைக்கிறாங்கிறதுக்கு நீ சேர்த்துருக்கிற. யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி, செக்யூரிட்டிங்கிற போது எக்கனாமிக் செக்யூரிட்டி வார்த்தையை சேர்த்து போடுறான். இப்போ யார் மேலே? 70 ரூபா வச்சுருந்தாரா சித்தி கப்பன், கேரளாவில் இருந்து இப்போ ஹத்தராஸுக்கு போனவர். ஹத்தராஸில் கூடிய அந்த வன்கொடுமையை பற்றி பாப்படாக போனால் 70 ரூபாவுடைய அக்கௌண்ட்டில் நான் சார்ஜ் ஷீட் எனக்கு அமுச்சு வச்சுருந்தானுங்க. ஏன்னா 70 ரூபா அவ்வளோதான். அவர் பிஎம்எல்ஏ ஷெட்யூல் அஃபென்ஸ் வந்தால் தான் வரும்னு சொல்கிறான். இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்குது ஷெட்யூல் அஃபென்ஸ்கிறான். நீ நினச்சிக்கலாம் போட்டுக்க முடியாது. நீ போட வேண்டியது யார்? நீரவ் மோடி மேலே போடணும், மல்லையா மேலே. இந்த தேசத்தின் வளர்த்தியை சூறையாடினானுங்க. இன்னைக்கு வந்து அவன் மேலே கை வச்சே. நீ 26 லட்சம் கோடியை தூக்கி தர அவனுக்கு 10,000 ரூபா கொடுக்குறான்னா ஒரு விவசாயி வந்து அவனுக்கு பேரை போட்டு வந்து அம்பலமாக்குற. யாருக்கான சட்டம்? யாருக்காக இருக்கிறது போகிறான்?
அப்போ இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் சமமற்று கிடக்கப்பட்ட மக்களை சமமாக்குகிற போராட்டத்தில் இந்த இந்திய சட்டங்கள் எல்லாம் அந்த சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு போராடணும். சமத்துவத்தை அடைவதற்கு சமநீதி வேணும். ஈக்குவிட்டிங்கிறதுக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்பதற்கு முன்னால் ஈக்குவிட்டி அடைஞ்சாடு நாம். அதுதான் வந்து ரிசர்வேஷன், அதுதான் சப் கிளாசிஃபிகேஷன். இப்போ உள்ளொதுக்கீடு வேண்டுன்னு சொல்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களையே அடித்தட்டு மக்களாக கிடக்கிறான், இன்னைக்கு அருந்தையில் இருக்கிறான், மலத்தோடு மலத்தாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், குப்பையை தூக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அவன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. அப்போ அது சப் கிளாசிஃபிகேஷன் வேணும்னு சொல்கிறோம். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். என்ன, இட்ஸ் கால் கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிற வார்த்தையை போட்டான் மனுஷன். என்ன வார்த்தைங்களா, கிரேடட் இன்இக்வாலிட்டி. அவனுக்கெல்லாம் எந்த உரிமை இருந்துச்சு? அடிப்படை உரிமை இருந்துச்சு. அதை வந்து அம்பேத்கருடைய வந்து உரையில் நான் அப்படியே சொல்கிறேன். யாருக்கடா வந்து உரிமை இருந்துச்சு சொல்கிறாரு. அப்படி இதில் எழுதுகிறாரு, இந்த நாட்டின் அடிப்படை உரிமைகள் பற்றிய வரலாறு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகும். இந்து மன்னர்கள் ஆண்ட காலத்திலே, பழைய காலத்திலே 2க்கு மட்டுமே அடிப்படை உரிமைகள் இருந்தன. அவை பார்ப்பனர்களுக்கும் பசுக்களுக்கும் மட்டுமே. இவங்க தான் வந்து பேசிக் ரைட் யாருக்குன்னா அவங்களுக்கு தான். அவன் கொலை செஞ்சால் அவனை வந்து மொட்டையடிச்சு வேணால் ஊருக்கு அப்போ அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி பசுவுக்கு உண்டு. சொல்கிறாரு, அர்ச்சகர்கள் இந்த புராணங்கள் அரசர்களை கோபிராமண பிரதிபாலக என்று விவரிக்கின்றன. அரசனுடைய ஆட்சியிலே உள்ள குடிமக்களில் ஏனைய பிரிவினர்கள் அரசனால் கருதப்பட்டனரே இல்லையோ, அது பசுவை தவிர்த்து வேறு மிருகங்கள் அரசால் கருதப்பட்டதோ இல்லையோ என்பது முக்கியமல்ல. பார்ப்பனரும் பசுக்களும் அரசனால் பாதுகாக்கப்பட்டால்தான் அரசன் சொர்க்கத்துக்கு செல்வது உறுதியாக்கப்படுகிறது. அப்படின்னா பேசிக் ரைட் யாருக்கு இருந்துச்சு? அடிப்படை உரிமைகள். அதுதான் மெல்ல மெல்ல சப்ஜெக்ட் ஆகி சிட்டிசன்ஸுக்கு வந்துருக்குது. இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறமேலு வி த பீப்புளுங்கிற இடத்துல சிட்டிசன்ஸில் வார்த்தையை போடுறோம். சிட்டிசன்ஸே இல்லாமல் இருந்தாலும் ஆர்டிகல் 21 என்ன வருது? நோ பர்சன்ஸ் லிபர்ட்டி ஆர் ரைட்டு cannot be deprived except the procedures established by law. அவன் இந்த நாட்டின் குடிமனாக இல்லாமல் இருந்தாலும் கூட பர்சன் என்ற பொருள் அவனுக்கு ரைட் உண்டு சொல்கிறான். அதான் ஆர்டிகல் 21. அது எல்லாத்துக்கும் வைக்கக்கூடிய பெரிய மகுடம் இருக்குது. அதை போய் நீதிமன்றத்தில் போய் கேட்க முடியும்னு சொல்கிறான். அப்போ நீ இந்த சட்டங்களை அப்படியே கொண்டு எங்கே நிறுத்துறாங்க பாருங்கள். இந்த இதுவரைக்கும் கைவிலங்கு போடுவது என்பது காட்டுமிராண்டித்தனம் சொன்னார் விஆர் கிருஷ்ணய்யர். 1980 சுப்ரீம் கோர்ட் பிரேம்சங்கர் ஸ்கூல் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் கைவிலங்கு போடுவது காட்டுமிராண்டித்தனமானது. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு சுல்பத்ரா வழக்கில் 1978 சுப்ரீம் கோர்ட், 1980 சுப்ரீம் கோர்ட், 2 வழக்கிலையும் விஆர் கிருஷ்ணனுடைய பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு. சிறைகள் என்பது வந்து வெறும் கட்டடங்கள், வெறும் செல்லுங்கள் இல்லையா, ரத்தங்களால் கட்டப்பட்டு சொல்கிறார், வார்த்தையை சொல்கிறார். சிறை கூடம் என்பது என்ன? இட்ஸ் டு பி ரிஃபர்மேட்டிவ், நாட் ரிட்ரிபியூட்டிவ்ங்கிறான். காந்தி சொன்னதை போல ஒரு நோயாளியை எப்படி ஒரு மருத்துவனை வந்து நோயை திருக்கிறான், அதை போல தான் சிறைச்சாலைகள் வந்து என்னன்னு அவனை திருத்துவதாக இருக்கணும், ரிஃபார்மிஸ்டாக இருக்கணும். ஆனால் நீ வந்து சிறைச்சாலைக்கு இதுக்கும் ஒரு நீ குற்றச்சாட்டப்பட்டவனையும் கொடூரமான குற்றவாளி ஒரு சூப்பரண்டா போலீஸ் ஜெயில் சூப்பரண்டு தான் என்டார்ஸ் பண்ணணும். இவன் கடும் குற்றவாளி, ஹேபிச்சுவலாக பண்ணுறது, கிரேவ் கிரைம் பண்ண தப்பிச்சு போயிடுவான் என்று என்டார்ஸ் பண்ணால் தான் கைவிலங்கு போடணும். இப்போ 43 நேஷனல் வந்து அவனுக்கு போடுற யார் எல்லாத்துக்கும் போடுறாங்க. யார் போடப்படுகிறார்? சாதாரண உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள், மக்களுக்காக போராடக்கூடிய இந்த வந்து மனித உரிமை போராளிகள், இவங்க தான் வராங்க, வந்து ரோட்டுக்கு வராங்க போகிறாமே. அப்போ அந்த உரிமையை பூரா தூக்கி அவனுக்கு தராங்க. அப்போ இதை பூரா என்ன பண்ணுறான் பூராமே இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பதில் இது வந்து முதல்ல பிரிட்டிஷ் சட்டமே கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா 1973 16 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு பூராமே, லா கமிஷன்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு பூராமே. அதில் தான் மாற்றப்பட்டு 1973 சிஆர்பிசி வச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் அ பிரிட்டிஷ் கலோனியல் லா. அதே மாதிரி ஐபிசி ஆகட்டும், அது எவிடன்ஸ் ஆகட்டும், அது தட் வாஸ் சப்ஜெக்டட் டெஸ்டட் இன் தி கோர்ட்ஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நீதிமன்றம் பல வழக்குகளை வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்குது. அப்படியே எந்த இடத்துல வந்து விக்டிம் ரைட்லையோ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுங்கிறான். 0 எஃப்ஐஆர் கொண்டு வந்துட்டான். நீ ஃபோனில் சொன்னாவே எடுத்துக்கலாம். when the offense is committed in a place that was conveyed to the police even through phone or electronic media with an authenticated information, not a cryptic one, anonymous one, இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணி ஜிடி என்ட்ரி போட்டால் போதும். இட் வில் ஆப்ரேட் as எஃப்ஐஆர். இதெல்லாம் இருக்குது. எஃப்ஐஆர் தனியாக போட அவசியம் கிடையாது. 154 சப்ளாஸ் 1ல் ஜிடியே போதும். 172 சிஆர்பிசி அதே போதும். அதை வச்சு நீ கொடுப்பாலாங்க நான் சொல்கிறான் வந்து. அப்போ இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இருக்கிற போது நடைமுறை சட்டத்தில் நீ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்று என்பது மிக மோசமான, எல்லாத்தோட போய் மிக மோசம். என்னன்னா டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அக்யூஸ்ட் ரைட் என்ன?
ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறேன், போலீஸ்காரன் வந்து அடித்து மண்டையை உடைச்சிட்டான், ஸ்டேஷனில் கேஸ் எடுக்கலை, எஸ்பிக்கு நான் வந்து புகார் தர்றேன், அங்கேயும் எடுக்கலை, ஐ எம் ஃபைலிங் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். பழசில் வந்து 200, இப்போ அது 210 மாடு இருக்கு போகிறாமே, அங்கே போடுறேன். போட்டால் என்னுடைய வழக்கெடுத்து அவர் என்ன பண்ணணும், அவர் ரைட்டுக்கு 191A போடுறேன், வந்து ஆஸ் அ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அதுக்கு பேர். போலீஸ் போட்டாங்கன்னா 191B ரிப்போர்ட் அதுக்கு பேர். இன்னொன்று சீக்கிறது அதர் தான் போலீஸ் ரிப்போர்ட்டு. அப்படி போட்டேன்னா நீ என்ன பண்ணுற, 2 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. when there is no prima facie case you can dismiss under 203 or otherwise you can send to the police under 156 plus 3 CRPC. இதுக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் 2. இன்னொரு 202 பவர் இருக்குது, அதை பார்த்துட்டு சில குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணாங்க. இப்போ இந்த சமயத்தில் காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு முன்பாக ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து முந்தி ரைட்டுக்கே கிடையாது. நோ அக்யூஸ்ட் கேன் ஹேவ் அன் ஆடியன்ஸ் பிஃபோர் டேக்கிங் காக்னிசன்ஸ் பை த கோர்ட் அட் 180. ரொம்ப அற்புதமான, அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க பாருங்க. இப்போ என்றானா நீ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர் வந்து அவருடைய ஆடியன்ஸ் கேட்பாங்களாம். அதுக்கு ஏற்கனவே 3 years to 7 yearsனா பிரைமா ஃபேசி பார்க்கணும், அதுக்கு முன்னால் ப்ரீலிமினரி என்கொயரி பண்ணணும், டிஎஸ்பி சொல்லணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி யார் பாரு, இன்றைக்கி நான் பார்க்குறேன் SC/ST கேஸில் பார்க்குறேன், பல வழக்குகள் பார்க்குறேன். இங்கே வந்து பள்ளிக்கரையில் இப்போ சமீபத்தில் வந்துக்கிற ஒரு பெரிய ஆணவ கொலை 7 வருஷம் காதலிக்கிறாங்க, பெரியார் தடத்தில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு வக்கீல் வச்சு பண்ணுறாங்க, மீண்டும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தராங்க. என்ன நீ இந்த மாதிரி நான் பண்ணிட்டோம், சாதி பருப்பு நம்ம பண்ணிருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்குறாங்க. சட்டத்தில் எல்லாமே இருக்குது. சாப்டர் 4A SC/ST ஆக்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சட்டங்கள் இருக்குது, அமெண்ட்மெண்ட்டில் போகிறான். விக்டிம்ஸ்க்காக தனியாகவே ஜஹிராஸ் ஷேக்குடைய கேஸுக்கு அப்புறமே கொடுத்துருக்காங்க போகிறாமே. ஆனால் போலீஸ்காரன் தூக்கி அடப்பில் போடுறான். 1 மாதம் பிளான் பண்ணி காவல்துறைக்கு தெரிந்தே பட்டப்பகல் வெட்டி கொடுறாங்க அவனை. அந்த பொண்ணு எல்லாத்தையும் எழுதி போடுறான், அவளை பிடிச்சி மிரட்டுறாங்க, அந்த பொண்ணு செத்து போயிட்டான். இப்போ அதாவது சட்டத்தில் இருக்கிற இன்பில்ட் ப்ரொசீஜர் இருக்கும்போதே செய்ய மாட்டேங்கிறேன். இங்கே வந்து அக்யூஸ்டுக்கு இவ்வளோ பெரிய பவர் கொடுத்தினா யாருக்கு உதவிகரமாக போக முடியும்? ஆகவே நடைமுறை சட்டத்தை பூராத்தையுமே இதில் வச்சுக்கிற, அதான் இந்த 5 விழுக்காடுன்னு சொன்ன பாருங்க, இந்த 5 விழுக்காடு இருந்ததுன்னா காவல்துறைக்கு கட்டற்ற அதிகாரத்தை கொடுப்பது, அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது அவனுக்கு போகிறாமே. அவனை யார் கேட்குறது? அவனுக்கு எங்கே கொண்டு போகிறது? 197 வச்சுருந்தான் முந்தி. 197 சாங்ஷன் வாங்கணும். ஒரு பொது ஊழியர், அரசு ஊழியர் தன் கடமையை ஆற்றுகிற போது அவர் தவறு செஞ்சால் அந்த இடத்துல வந்து 197 வரும், மற்ற இடத்துல வராது. இப்போ என்றால் இன்பில்ட்டாக கொண்டு வந்துட்டான். இப்போ வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மேலே கேஸ் கொடுத்தினாவே அவருடைய அசர்ஷன்ஸ் கேட்கங்கிறான். இப்போ வந்து இப்போ மறுபக்கத்தில் வந்து அக்யூஸ்டுக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டால் அக்யூஸ்டுக்கு நீ நோட்டீஸ் கொடுத்து கேட்கணுங்கிற ஒரு பொது ஊழியர் யார்? இன்னைக்கு காவல்துறையினுடைய அட்டகாசங்கள் சாதாரணமாக இன்னைக்கு எத்தனை எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி வந்த பின்னால் 248 பேர் கொலை செய்யப்பட்டுக்கிறான், தலித்துகள் கொலைப்பட்டு. அது ஆம்ஸ்டாங் மட்டும் இல்லை, ராமர் இந்த அவனியாபுரத்தில் அந்த கேஸை நான் தான் நடத்துகிற போகிறான் கரூரில். காவல்துறையுடைய துணையோடு தான் கொலை பண்ணானுங்க ரவுடிகள் போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்குற வன்முறை 1-2 மேல்பாதி இதுகளில் வந்து இங்கே கோயில்களை போக முடியல, தீவட்டிப்பட்டி உள்ள கோயில்களை போக முடியல, ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடத்தலாம் போகிறாம, கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. காவல்துறை சீரழிஞ்சு கிடக்க போகிறான். ஒரு இடத்துல கருணாநிதி சொன்னார் 75 விழுக்காடு என்னமோ 80 விழுக்காடு கெட்டு போச்சுன்னு சொன்னார் அவர். இப்போ 90 விழுக்காடு கெட்டுருக்குது. ஆட்சிகள் மாறலாம், அது திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சி சொல்லிக்கலாமே தவிர, நீ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த காவல்துறையின் அடிப்படையை தகர்த்தெரியாமல் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தான் நம்ம அனுபவம். அதான் நம்ம கேரளாவில் பார்க்குறோம், பெங்காலில் பார்க்குறோம் போகிறாமே. ஆகவே இந்த காவல்துறையை கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி நீ வந்து ரத்தாஸ் இந்த கேஸ் பிரகாஷ் சிங் கேஸில் உத்தரவு கொடுத்த பின்னாலேயும் அதை சீர்படுத்தாமல் காவல்துறைக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுத்திருக்கூடிய இந்த பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா என்று சொல்வது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. எஸ்டாப்ளிஷ்டு லான்னு சொல்லலாம், ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பை லா. ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் லாவை போடுறதா, அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா போடுறதா, இது ரெண்டுக்காகவே 2 days நடத்தினா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். எப்படி போடுறது? அமெரிக்காவில் இருக்கிறது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, இங்கே இருக்க அப்படி இல்லை, ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பை லா. இந்த நடைமுறையை தான் முக்கியம். நீ நடைமுறையை பின்பற்றிலையே. இந்த ஆர்டிகல் 348 ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு சொல்கிறது. அதுதான் போராடுறாங்க. தமிழில் வேணும், வர்ணாக்குலர் லாங்குவேஜ். இங்கிலீஷ்கார காலத்தில் பார்த்தீங்கன்னா வர்ணாக்குலர் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் தான் போட்டு தான் அவன். இப்போ நம்ம 348 வந்தாச்சு. 348 ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது
இட் இஸ் எ சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி. அருமையாக சொன்னார் தோழர் சொல்லுது. வடமொழி சொல் கலந்திருக்கிற ஒன்றாக நீ போடுற என்ன அர்த்தம் அதுக்கு பேர்? அதுதான் அவனுடைய ஹிடன் அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அது போறாமே தலைப்பே அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. எப்படி வந்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட் கண்டுக்காம இருக்காங்க போறாமே? மோடி பேசுவார், அவருக்கு அதான் இது. அமித்ஷா பேசுவார். யார் இது ரெண்டு பேரும்? தே ஆர் த பர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் த ஜெனோசைட் இன் குஜராத். குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு ஒரு அங்கே இருக்க இஸ்லாமிய பெருமக்களை கொன்று குவித்தவர்கள் போகிறான். யார்? நான் சொல்லலை. இந்த இப்போ வந்து அங்கே வந்து சிபிசிஐடியினுடைய டிஜிபியாக இருந்தார். அவருடைய புக்கு வந்துருக்கு, சட்டப்படி நடத்துக்கு வன்முறையில் போட்டு வந்துருக்கு. கேரளாக்காரர் தான் அவர் வந்துருக்குது. அமைதியாக இருங்க, 2 நாள் நீங்கள் அமைதியாக இருங்கிறாரு. யார்? மோடி. அமித்ஷா அங்கே உள்துறை அமைச்சர். அப்போ 2 பேரும் சேர்ந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அந்த கோத்ரா சம்பவத்துக்கு பின்னால் இந்துக்கள் மனம் புண்பட்டு இருக்கிறது, 2 நாள் அமைதியாருன்னு சொன்னார். 2 நாட்கள் நடந்திருக்கிற கொடூரங்கள். அந்த பெண்மணி, அந்த எம்பியுடைய மனைவி கடைசியாக வந்து புட்டஸ் பிடிச்சல கபில் சிபில் வந்து ஆர்கியூ பண்ணார். புட்டஸ் பிடிச்சல பியூட்டிஃபுல் ஆர்கியூமெண்ட் 21 days பண்ணார். அப்படியே நடந்திருக்கிற வன்கொடுமை இட்ஸ் எ ஜெனோசைட். விஆர் கிருஷ்ணய்யர், பியூசியனுடைய நம்ம ஹெனபிரான் போன்ற கடவுளுடைய அந்த கன்சர்ன் கமிட்டி போய் ஆய்வு பண்ணி அறிக்கை போட்டாங்க. அமெரிக்காவுக்கு விசா தர மாட்டேன்ட்டாங்க மோடியை. அப்பேற்பட்ட மனித உரிமை வீரர்கள் சொன்னான். இன்னைக்கு வந்து அவர் தான் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் தான் வந்து உள்துறை அமைச்சர். சுராபதியின் வழக்கில் நடந்துகிற அயோக்கியத்தனம் இந்த ஃபைலுங்கிற பத்திரிகையில் புக்கில் வந்து எழுதியிருக்காங்க ஒரு லேடி. அற்புதமான புத்தகம். இந்துவாக இருந்து ஒரு இஸ்லாமியரை காதலித்து மதவாரி செய்து கொண்ட ஒரு பெண்ணு. அந்த பெண் 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறான். கோத்ரா சம்பவத்தின் போது அவன் வந்து ஸ்கூட்டரில் போகிறான். ஹோட்டல் லிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு கணக்கு போட்டு அவளை இழுத்து போட்டு அந்த பொண்ணை கொன்னா பரவாயில்ல, சூலாயத்தின் மூலமாக வயிற்றை குத்தி கிழிச்சிருக்கிறான் அந்த குழந்தைய. ஏன்னா அது ஒரு இஸ்லாமியுடைய விந்துக்கு பிறந்தது என்று கொள்றான்னு சொன்னால் என்ன ஒரு கொடுமை பாருங்கள். சச் அ குரூசம் டயபாலிக்கல் குரோட்டஸ்டிக் மர்டர் ஜெனோசைட் சொன்னான் பேர். அப்பேற்பட்ட ஆளுங்க அவன்லாம் வந்து ஒரு சதாசிவம் ஜட்ஜு வந்து கொடுத்த தீர்ப்பு, அவர் கவர்னர் பதவிக்காக கொடுத்த தீர்ப்புனால இவெல்லாம் உயிரோட உட்காந்துக்கிறான் நீங்கள் நாட்டில். இவர்கள் தான் இந்த சட்டத்தை அமல்படுத்த பார்க்குறான். யார் இந்த சட்டத்தை மீறி பற்றானா அவன் தான் ஆட்சியில் உட்காந்துக்கிறான் போகிறான். ஆகவே தான் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது மிக கொடூரமானதாக மாறி இருப்பது என்பதும் இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து நான் எல்லாத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து ஒரு சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அதை எடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. விநாயக் சென் போட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் உலகமே போற்றக்கூடிய மருத்துவர்கள் அங்கே பழங்குடி மக்களுக்காக தனியாக அர்ப்பணித்து போராடக்கூடிய மனிதன் ஜெயிலில் போய் பார்த்து வராரு. அவர்கிட்ட வந்து அவர் ஜெயிலில் வந்து ஒரு கடிதம் கொடுத்ததாக உன்னை கிரியேட் பண்ணி ஹி வாஸ் கன்விக்டட் ஃபார் லைஃப். தெரியுமா உங்களுக்கு? பியூசியில் நம்ம முரளி அவர்கள் வந்து உட்காந்து தெரியும் வந்து அப்பீலில் தான் பெண்டிங் இருக்கு பொண்ணு அவருக்கு. சாய்பாபா 98 விழுக்காடு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சேரில் தான் உட்காந்துருப்பார். அந்த மனிதனை போட்டு மகாராஷ்டிரா ஆர்கனைஸ்டு கிரைம் கேஸில் போட்டு தண்டிக்கப்பட்டு அப்பீல் தான் வாங்கியிருக்கிறாங்க. சாதாரண விஷயமா அது. அப்போ இந்த நடைமுறைகளை பூரா பார்த்தோம்னா இப்போ யாரை நீ தண்டிக்கணும்? அக்லக் என்ற ஒரு இஸ்லாமியன் அவன் பசுக்கறி மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி அடிச்சு கொள்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை சிவமோட்டை எடுத்து சொல்கிறாங்கன்னா இது போன்று இருக்கிற வன்முறை கும்பல் கொலையை நாம் அனுமதிக்க முடியாது. மாப் வயலன்ஸ், மாப் லிஞ்சிங் சொல்கிறான் வார்த்தை. இம்மீடியட்லி ஸ்டாச்சுவேட் ஷுட் பி brought out சொல்கிறார் இதுக்காக மாபன்ட்டு. இப்போ பாருங்கள் 103வது பிரிவில் எப்படி 152வது பிரிவு செடிஷனை கொண்டா அப்படியே மீண்டும் பூர்த்தியாச்சு. அதில் போகிறாமே அதில் எனி ஆக்ட் என்டேஞ்சரிங் ஆக்ட் லைக்லிஹுட் ஆக்ட் வார்த்தையை போடுறான். அதான் வந்து ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் 124 இருந்த அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள், அது கொண்டாடுறான். ஆக்ட் மட்டும் இல்லை, லைக்லிஹுட் ஆக்டுறான். என்டேஞ்சரிங் த யூனிட்டி இன்டெகிரிட்டி சாவரனிட்டி அண்டு செக்யூரிட்டி எக்கனாமிக் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறான். முந்தி நேஷனாக இருந்தது, இப்போ வந்து ஸ்டேட்டாக இருந்தது, இப்போ நேஷன் ஆகிடுச்சு போகிறாமே. அதான் தேசங்கிற வார்த்தையை போகிறான், பேசுவானுக்கு போகிறாமே. சரி பரவாயில்ல, அது ஒரு பக்கம். எப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்டில் கொண்டாந்து போட முடியும்? நிலைக்குழு கேட்டது, ஸ்டாண்டிங் கமிட்டி கேட்டான், இது எப்படியா சிறப்பு சட்டத்தில் போட்டுக்கிறவனை கொண்டாந்து சேர்த்துற என்று கேட்குறான். சிறப்பு சட்டம் அது அந்தந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தேவை. தடாவும் பொடாவும் எமர்ஜென்சி அதுக்கு வந்து இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஆக்ட். whereas UAP is a permanent act. அது செக்ஷன் சொல்லக்கூடிய முறையில் வந்து நான் பிரிவினையை பேசிய போது, அண்ணா வந்து பார்லிமெண்ட்டில் பேசிய போது நாகாலாந்துலாம் மக்கள் போராடுறாங்க. அப்போ கொண்டு வந்த சட்டம் அது. அந்த பர்மனன்ட் சட்டத்தை கொண்டு வந்து
இந்த தடாவும் படாவையும் வாபஸ் வாங்கிய பின்னால், திரும்ப பெற்ற பின்னால், அந்த ட்ரகோனியன் ப்ரொவிஷன் பூரா சேர்த்தி அதை விட கொடுமையாக போட்டுறான் 43D. அதாவது குற்றம் நீ எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னாவே 150 நாள் நீ பிணை கேட்க முடியாது. எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டே போட்டாலும் கூட when the PP suppose opposes the bail application, it's a duty on the part of the accused to prove his innocence. இதான் இங்கே ஷிஃப்டிங் ஆஃப் பர்டன். எப்பயுமே the state has to prove the case beyond reasonable doubt-ங்கிறது அண்டர் 101 இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்ட் லா. ஒரு குற்றச்சாட்டை எப்பேற்பட்ட கொலை குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட ஐயம் திரிபுர நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு பொறுப்பு என்பது அரசுக்கு உண்டு 101. இப்போ நீ அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டாந்து என்ன பண்ணிட்ட, பெயிலியே. ஆனால் தான் பெயில் வர முடியல. பீமா கொரிகால் வழக்கில் 16 பேரில் ஒரு மனிதன் செத்தே போனான் உள்ளுக்குள்ளார். சிரிஞ்சு கேட்டான், கொடுக்க மாட்டேன்டான் பாதிரியார். சிரிஞ்சு கேட்டான் மனுஷன். இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னு சொல்கிறான். சிரிஞ்சு கொடுக்கப்படும் சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு உரிமை உண்டுன்னு சொன்னார் விஆர் கிருஷ்ணய்யர். அவன் செஞ்ச குற்றத்துக்கு தான் தண்டனை தவிர அவனுக்கு மனித உரிமை உண்டுன்னு சொன்னார் ஆனால் இங்கே என்னாச்சு, பெயிலையே ரிமாண்ட் பீரியட்லேயே ஆளை முடிச்சு கட்டுறது. அதான் ப்ரீ ட்ரையல் கன்விக்ஷன். அதுக்காகத்தான் இந்த மாதிரி எஃப்ஐஆரை வேணும்ட்டு அதை டைல்யூட் பண்ணி 14 days ஆக்கி அக்யூஸ்டுக்கு பவரை கொடுத்து அதை காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை கட்டற்றவனை கொண்டு வந்தது என்பது எதற்காக கேட்டால், நீ இந்தியாவில் இனிமேல் போராடுறவனை போராட்டத்தை ஒடுக்கி வைக்கணும். ஒரு பக்கம் சட்டத்தை தொழிலாளர் சட்டத்தை பூரா குறைச்சாச்சு, நிலச்சட்டத்தை பூரா மண்டியாக்க பார்க்குறான், கல்வியை பூரா சேட்டாக்கிட்டு சென்டர் கொண்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசி யார் இதைகளெல்லாம் கேட்கக்கூடியவர் யார்? அறிவுஜீவிகள் தான். சுரதா பத்ராயை போன்றிருக்கிறவர்கள், வரவராயை போன்றிருக்கிறவர்கள், சோடிபாபை போன்றிருக்கிறவர்கள், அதே மாதிரி அப்துல் காலியத்தை போன்றிருக்கிறவர்கள், மக்களுக்காக போராடக்கூடிய அறிவுஜீவிகளை பூரா உள்ள வைக்கணும்னா அதோடு சேர்ந்து மக்கள் போராடுவார்கள், விவசாயிகளை போகிற உழைக்கிற மக்களை போகிற. அப்போ இவனை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழின்னா, அதுக்கு இந்த சட்டத்தை மாற்றினா தான் முடியும். அதுக்கு தான் 152வது பிரிவு 7வது சாப்டரில் நீ கொண்டா செடிசை கூட தான் அப்படியே சேர்த்து வச்சது. டெரரிஸ்ட் ஆக்டுகளை கொண்டு வர, டெரரிஸ்ட் ஆக்ட் விளக்கம் சொல்கிறான். அப்போ இந்த விளக்கம் ஏற்கனவே இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் செக்ஷன் 1 to 14 வரைக்கும் அன்லாஃபுல் அசோசியேஷன்ஸ் பேண்ட் பை த கவர்மெண்ட்டு. அது 15க்கு அப்புறம் என்ன பண்ணுறான், டெரரிஸ்ட் கேங், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இதான் இருந்துச்சு போகிறான். 2010 என்ன பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இண்டிவிஜுவல் கேன் பி டேர்ம்டு அஸ் அ டெரரிஸ்ட்டுங்கிறான். இப்போ வேண்டாம். அது மட்டுமல்ல, எதை வச்சுக்கலாம், ஒரு செங்கலை வச்சு கேஸ் போடலாம், மேலே போடலாம். இந்த இடத்துல பேசுகிறதுக்காக போடலாம். ஏன்னா நீ இன்டெகிரிட்டி பற்றி பேசிட்டானே, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய போகுது, அவருக்கு சாவரிட்டி பற்றி தெரிய போகுது. நான் பேசுகிறேன், மோடி என்பவர் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நபர், இந்த தேசத்துடைய வளங்களை எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட்டுக்கு விற்கக்கூடிய ஆள், மதவெறி இருக்கக்கூடிய கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறாரு என்று பேசுகிறேன்னு வச்சுங்க, என் மேலே இந்த கேஸை போட முடியும். அவருக்கு என்ன தெரியும் ஸ்டேட்டுன்னு என்ன, இல்லை இது அவர் நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தெரியும். ஸ்டேட்டுங்கிறத பற்றி நீங்கள் இதை படிக்கணும், அரசு தனிச்சொத்தினை பற்றி ஏங்கல்ஸை படிக்கணும். சொத்துனா என்னடா போட்டு எங்கே உருவாச்சு, சொத்து உருவாச்சு, சொத்தை காப்பாற்றுறதுக்கு அரசு எப்படி வந்துச்சு, இந்த அரசை காப்பாற்றுறதுக்கு மதம் எப்படி வந்துச்சு, இந்தியா மாநாடுகளில் சாதி வந்தது என்பதை வரலாற்றை பார்க்கலாம். அரசு என்பதனுடைய வரலாறு தான். இந்த அரசு எந்திரத்தை நொறுக்காமல் நீங்கள் மாற்று சக்தியாக உருவாகுவது சாத்தியமே கிடையாதுங்கிறது தான் வாழ்க்கை எப்பயுமே. அப்போ இந்த அரசு எந்திரத்தை எப்படி பயன்படுத்தினது ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியுமா, நாளைக்கு இதெல்லாம் நடக்க போகுது போகிறாமே, இதை அனுபவித்து அப்படி சொன்னால். ஆகவே தான் பாருங்கள், அந்த இதில் மட்டும் போடுறாங்க, கும்பல் வன்முறை எதிர்த்து ஒரு மாப்ளிஞ்சிக்காக சட்டம் கொண்டுருவாங்க. ஆனால் பாரு 103 இப்போ இருக்கிற பிஎன்எஸில் 103 சப்ளாஸ் 2ல் when a group of 5 or more persons acting in concert commits murder on the ground of race, caste or community, sex, place of birth, language, personal belief or any other similar ground, each member of such a group shall be punished with the death or life or for 7 years. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாதிரியம் பாருங்கள். இதுதான் நான் சொல்கிறேன், ஹிடன் அஜெண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம். இது போகிற போக்கெல்லாம் போடல, போகிற போக்கில் காஸ்மெட்டிக்கெல்லாம் பண்ணல, திட்டமிட்டு குழப்பதற்காகத்தான் அந்த சாப்டர் வைஸை மாற்றுறது, செக்ஷனை போகிற மாற்றுறது. அடிப்படை என்ன உனக்கு, நீ இவ்வளவு பேசுனா நாம் பார்க்குறோம் ஆர்டிகல் 15 சொல்கிறது நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட், க்ரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். அது ஆர்டிகல் 15. நீ மதத்தின் பேரால் அக்லக்க அடிச்சுக்கொள்ளும் யார், இந்துத்துவ வெறியல் போகிறான், பசுக்கூட்டத்தில் போகிறான் அடிச்சு கொள்றான், சாதி மறுப்பு திருமணம் செய்து அடிச்சு கொள்றான்.
ஒரு தலித்தில் அதை கல்யாணம் பண்ணி அடிச்சு கொள்றான். கும்பல் யார்? இந்துத்துவ கும்பல் தான் அடிக்கிறான். அப்போ யார் ரிலிஜன் பேரில் வரான்? ரிலிஜன் யார்? இங்கே இந்துத்துவங்கிறத பெரும்பான்மை இருக்கிறான். அப்போ அது பெரும்பான்மை மக்களை குறிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ரிலிஜிங்கிற வார்த்தையே கிடையாது 103. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். எப்படி இந்த சட்டங்கள் யாருக்காக இருக்கிறது? சட்டம் என்பது மக்களுக்காக இருக்கணும். அரசியல் சாஸ்திரத்தில் முகப்புறங்கள் இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை, சமூக நீதியை, தீண்டாமை ஒழிப்பை, சாதிகளற்ற ஒன்றை, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குறதுக்கான முறையில் தான் இந்த சட்டத்தின் தன்மை இருக்கணும். அதை நோக்கி தான் போகணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பேர் தான் சப்கிளாசிஃபிகேஷன். ஏன் நம்ம இன்றைக்கி வரவேற்கிறோம்? சப்கிளாசிஃபிகேஷன் அதுலேயும் வேறுபாடு இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது. அதை தூக்கணும்னா ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வேணும். 75 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ இங்கே வருது. 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இஷ்யூ எடுத்திருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணுங்க, இதில் ரிலீஜியங்கிற வார்த்தையை மட்டும் போடாமல் விட்டுருக்குன்னு சொன்னால் இது ஒன்று போதும் எவ்வளோ பெரிய ஆபத்தான என்பதற்கு. ஆகவே இந்த சட்டங்கள் அவங்க கொண்டு இருக்கிற அத்தனை விதமான சட்டங்களில் என்ன பண்ணுறான், பனிஷ்மெண்ட்னு சொல்லும் போது பனிஷ்மெண்ட்டை பிரித்து கொண்டாந்து கம்யூனிட்டி சர்வீஸ்னு வைக்கிறாங்க. போனமே இந்த ரோஜாங்கிற ஒரு நடிகை தப்பு பண்ணாப்புல ஏதோ செக் கேஸில். அப்போ கற்பனாய்க்கு ஒரு உத்தரவு போட்டார். அதே மாதிரி ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தார் சென்னையில், தியாகராஜ நகரில். அவரும் இதே மாதிரி செக் கேஸில் வந்தார். அப்போ ஒரு உத்தரவு போட்டார், நீ போய் காந்தி ஆசிரமத்தில், இங்கே தான் மதுரையில் காந்தி பஸ்ஸில் போய் ஒரு நாள் வேலை பண்ணியிருந்தார். அவருக்கு அவங்களுக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. நீ இதுக்கு ஒரு வரையறை என்ன கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு? நான் இருக்கிறேன், ஐ ஆம் எத்திஸ்ட், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, என்னை போய் கோயிலில் மணியடின்னு சொன்னால் அடிப்பேன் நான். என்ன வரையறையாது உனக்கு? பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் நீ ஸ்ட்ரிக்தன் பண்ணுற, பெரும் குற்றச்சாட்டுகளை தண்டனையை உறுதிப்படுத்துகிற, பணத்தை அதிகப்படுத்துகிற. அது மட்டுமல்ல, நீ டெத் சென்டென்ஸ் கூடாதுன்னு சொல்கிறான். கூடாதுங்கிற ஒரு 194 நாடுகளில் 120 நாடுகள் ஏற்றுக்கொண்டுறேன் தண்டனை கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மரண தண்டனை விதிப்பதால் குற்றம் குறைய போகிறதில்ல. அதுக்கான ரூட் காசை பார்க்கலாம். ஆனால் நீ என்ன பண்ண, மரண தண்டனை உறுதிப்படுத்தி கொடுக்குற. ரெமிஷன் பேர் வச்சாங்க, கிளமென்சின்னு வச்சாங்க. கிளமென்சி பேர். அவன் ஒருத்தனை விசாரிக்கிற போது குற்றம் மட்டும்தான் பார்க்கணும். எப்பயுமே டைம் ஆஃப் ட்ரையல் we have to see only the crime, not the criminal. அவனை தண்டிக்கப்பட்ட பின்னால் அவனை யாரை பார்க்கணும்? we have to see the criminal, his background, his socio political, economic and other social other aspects have to see. அவனுடைய பின்னணியை பார்க்கிறான். அதான் இந்த விஆர் கிருஷ்ணன் கொடுத்துருக்க தீர்ப்பு. அந்த அடிகா கண்ணம்மா கேஸில் 5 பேரை வெட்டி கொள்வாங்க. அந்த 5 பேரை வெட்டி கொள்கிற கேஸில் சொல்கிறார், பிரமாவை சொல்கிறார் அவர், அவன் வெட்டி கொலைப்பட்ட கொடூரமாக இருந்தான் கூட அவன் செய்ததுக்கான காரணத்தை பாருங்கிறான். ஒரு நாட்டுடைய பயங்கரவாதம் எங்கே தொடங்குதுன்னா பசியில் தான் தொடங்குறான். ஒருத்தன் பசியோடு இருக்கிறான் பாரு, அந்த பசியில் இருக்கிற மனிதன் ஏங்கிற கேள்வி கேட்கணும். சமூக ரீதியாக அவன் ஒடுக்கப்பட்டு அவனுடைய எல்லா கடையும் உதறப்பட்டிருக்கானே, அந்த சூழலை பண்ணுறது தான் பார்க்கணும். அப்படி ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடியது நம்ம இதில் இந்த சட்டங்களை கொண்டு அதுவும் 5 விழுக்காட்டில் மட்டும் கொண்டாந்து பிரமாதமாக இந்துத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய, இந்து ராஷ்டிரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு வகையில் உருவாக்கியிருக்கலாம். அப்படி கொண்டு இப்போ என்னன்னா இதில் மட்டும் 7 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் போகிறான். ஃபெரன்சிக் டிபார்ட்மெண்ட்டே போனுங்கிறான், தடவியல் போனுங்கிறான். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது போகிறாமே. ஒரு கோகுல்ராஜ் கேஸில் சுவாதி ஒரே ஒரு சாட்சி தான் இருந்தா, அந்த சாட்சி பிறந்து போயிட்டான். ஒரே சாட்சி, ஒன் அண்ட் ஒன்லி விட்னஸ். 134 எவிடன்ஸ் ஆக்டில் வடிவேலு தேவர் வர்சஸ் ஸ்டேட்டு, ஈவன் a single solitary evidence itself is now sufficient to hold conviction if it is proved to be convincing, acceptable, reliable and believable to the court-ங்கிறான். ஒரு சாட்சியாக இருந்தாலும் கூட சரி, அந்த சாட்சி ஸ்டெர்லிங் குவாலிட்டியாக இருந்ததுன்னா இட் நீட்ஸ் நோ கொராபரேஷன் அட் ஆல் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறான். அப்புறம் இதில் வழக்குகள் இல்லை, ஒரே சாட்சி மாறி போயிட்டா எப்படி நாம் செய்ய முடியுது? எந்த காவல்துறை பண்ண இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸில் நாம் நிரூபித்து காமிச்சோம். ஒரு போஸ்ட்மார்ட்டம்களில் அது தற்கொலை அல்ல, இது கொடூரமான கொலை என்பதை சம்பத்குமார் டாக்டருடைய அவருடைய ஆய்வில் வந்துச்சு. சிசிடிவியை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன், லாஸ்ட் தேதி பண்ணி காமிச்சோம். ஒரு ஊடகவியலாளர் கார்த்திகேயனை வச்சு அவன் கொடுத்த இன்டர்வியூ வச்சு நாங்கள் கொண்டு வந்த 3 பாயிண்ட் தான் நாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் நீ செய்வியா? இங்கே செய்ய முடியுமோ? உன்னால் கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தபோது அப்படியே மொத்தம் 11 இடத்துல குண்டு வெடிக்குது, 58 பேர் இறந்து போகிறாங்க, 252 பேர் செத்து போனாங்க. அந்த கேஸை நடத்தணும் நான் ஒருத்தர் இல்லை. அப்படியே தடயங்கள் பூரா கிடைக்கிறது பூராமே. தடயத்துக்கு மேலே அங்கே இருக்கிற கமிஷனர் சொல்கிறாரு, அத்வானி வரவேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் வேண்டுமென்றே அந்த தடயத்தை பூரா அழிக்க உதவானு தான். அப்படி அழிக்க பண்ணங்காட்டி தான்
கேஸே ஆனால் ப்ரூவ் பண்ண முடியும். 18 பேர் தான் இன்னைக்கு வந்து உள்ளே இருக்காங்க. ஆனால் நீ ஒரு சயின்டிஃபிக் லேபரேட்டரி, ஒரு கம்ப்யூட்டர் டிவிஷனில் வந்து ஒரு சிசிடிவியை வந்து நீ வந்து ஆய்வு பண்ணுன்னு சொன்னால், அதை ஆய்வு பண்ணுறதுக்கு சென்ட்ரல் லேபரேட்டரி ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி லேபரேட்டரி. நம்ம ஐடி ஆக்டில் 2000 வந்துச்சு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். 2008 அமெண்ட் பண்ணாங்க. அப்போ கம்ப்யூட்டர் அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு கொண்டு வந்தாங்க. டிவைஸுக்கு இப்போ ஒரே லேபரேட்டரி தான் சென்ட்ரலில் இருக்குது. கோகுல்ராஜ் கேஸில் தான் சட்டை போட்டு நாங்கள் வந்து அவர் வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த தீர்ப்பு அருமையான தீர்ப்பு. அதை தான் கொண்டாந்துறதெல்லாம். நீ முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அமைங்கன்னு சொன்னார். ஆருஷி மர்டர் கேஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். நூப்பிள் தர்பான்ஸுடைய இப்போ தம்பதியில் டாக்டர் தம்பதியுடைய ஒரே பொண்ணு செத்து கிடக்கிறா. காலில் பார்த்தா அப்படி நீட்டாக கிடக்குதாங்க. ஆனால் செத்து கிடக்கிறான். மைனர் பொண்ணு. ஹெம்ராஜ் சொல்லவா ஒரு சர்வெண்ட்டு, அவன் பாடி வந்து மேலே கிடக்குது. லவ் சீன் தியரி யார்? அப்பாவும் அம்மாவும் மகளும் இருக்கிறத வந்து டிரைவரும் வேலைக்காரனும் பார்த்து போகிறாங்க. When the love scene theory is proved in the circumstantial evidence, that itself is sufficient to draw presumption that they could have done the murder, for which the accused has to give explanation. ஆனால் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சிபிஐ லோக்கல் போலீஸ் நடத்தாமல் சிபிஐக்கு போய் சிபிஐ ரெஃபர் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு அப்புறம் ஒரு எஸ்ஐடியை போட்டு எடுத்தாங்க பாருங்கள். ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் தான் அந்த பில்லோவில். இந்த ட்ராப் ஆஃப் பிளட் யாருதான்னா ஹெம்ராஜுக்கிறக்கூடிய சர்வெண்ட். இது அவன் மாடியில் கிடக்கிறான் போறாமே. அவன் பிளட்டு இந்த பில்லோவில் இருக்கிற பிளட் ட்ராப்பு வந்து ஒத்து போச்சு. தேர்ஃபோர் ட்ரையல் கோர்ட் கன்விக்டட் தி பேரண்ட்ஸ், நூப்பல் திருவார் பேரண்ட்ஸு. உங்களுக்கு தெரியும், அது ரிபாக்கா ஜா நடத்துகிற கேஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் சொல்கிறோமே, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்கிறோமே, சிசிடிவி அல்லது வந்து டிஎன்ஏ, இவைகள் பூராமே என்னென்னா அதற்குரிய கட்டமைப்பு வேணும் பூராமே. அந்த கட்டமைப்பு எங்கே இருக்குது? இதே தூத்துக்குடியில் வந்து 5 பேர் மர்டர் கேஸ், மொத்தம் 5 மர்டர் கேஸ் ஒன்று வந்துச்சு. கோயில் பிள்ளை வெர்சஸ் ஒரு பொண்ணு வந்து திருப்பூருக்கு போயிட்டு மீண்டு வர்றான். இங்கே வந்தவ புருஷனோட சேர்ந்ததுக்கப்புறம் 10 நாளில் அவன் காணாமல் போயிடுறான். பாடி கிடக்குது, அன்னோன் பாடி, டீகம்போஸ்டு பாடி. டீகம்போஸ்டு பாடியாக இருந்தால் என்ன செய்யணும்னா சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டுப்பாங்க. அது பேர். அவங்களுடைய ஸ்கல்லை மட்டும் எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவோட இந்த 3Dயில் வந்து சூப்பர் இம்போசிஷன் பண்ண வச்சுக்க. இட்ஸ் கால்ட் சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டு. அந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டில் வந்து த ஸ்கல் தட் ஹஸ் பின் ரெக்கவர்ட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் and the photos of the victim or deceased is compared by the superimposition, it is a full proof னு சொன்னான். ஆனால் என்ன தெரியுங்களா, அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டு அக்யூஸ் வந்துருக்காங்க. ஒரு மாதம் கழித்து செத்து போன பொம்பளை வந்து நிற்கிறான், முன்னால் கலெக்டர்கிட்ட நிற்கிறான். இதே மதுரையில் பாண்டியமான ஒரு கேஸ் வந்துச்சு ஆரம்பத்தில், பல பேர் ஞாபகம் நினைக்கிறேன் இங்கே வந்து. அதே மாதிரியே இப்படின்னா ஜஸ்டிஸ் நாகமுத்து ஜட்ஜ்மெண்ட் அது. அப்போ என்னாச்சுன்னா சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் cannot be believed as a conclusive proof அப்படின்னு இப்படி ஹோல்டு பண்ணார். இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையா, அதை ஒன்றை வச்சு மட்டுமே பல பேர் அடிச்சு போயிட்டான். அதே மாதிரி தான் டிஎன்ஏ மரபணு டெஸ்ட்டு. யூ ஹாவ் டு லிஃப்ட் தட் ஆல் த இம்பார்ட்டன்ட் டிஎன்ஏ திங் இன் சச் அ மேனர். நீ அமெரிக்காவில் போய் அது அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தனுடைய ஒய்ஃபு வந்து லெவலை கொல்லுவான், அதை தண்டிப்பாங்க கீழ்கோட்டில். அதில் என்ன எவிடன்ஸ் இருக்குது? அதில் முடியை மட்டும் எடுப்பாங்க, முடி கிடக்கும். அந்த முடியை டிஎன்ஏ பண்ணி பார்ப்பாங்க. டிஎன்ஏ படி பார்த்தோம்னா 2 அங்கே வந்து ஒன்றா வந்துடும். டிஎன்ஏ ஹி வாஸ் கன்விக்டட். பட் அங்கே வந்து இன்க்விசிட்டோரியல் சிஸ்டம் அங்கே போகிறாமே. தேர்ஃபோர் அப்போ தி அக்யூஸ் ஹஸ் காட் அ பவர் டு கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன். அவங்க அட்டர்னிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முடியையும் இந்த இவருடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட முடியை எடுத்து மீண்டும் ஆய்வு பண்ணுறாங்க. அந்த முடியை பார்த்தோம்னா சண்டை போட்ட போது முடி எடுத்தோம்னா முடி வேரோடு போகும் எப்பயுமே. அங்கே கடந்த முடி போகிறான் பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்ட முடிக்கு போகிறாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் போட்டு ஹோல்டு பண்ணி அக்யூட் பண்ணாங்க. ஃபேமஸ் பாட்டுக்கு 20th சென்ச்சுரியில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கேஸ் தான் ஃபுட்பால் பிளேயரோட கேஸ் ஒன்று. ஸோ அமெரிக்கா மாதிரி நாடுகள்லேயே நீ டிஎன்ஏவை ப்ராப்பராக செய்ய முடியல. இந்தியாவில் இன்னும் இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவனுக்கு வந்து சாவரிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தெரியுமா அவருக்கு. இப்போ நான் சமீபத்தில் ஹோராஜா கேஸ் ஆர்கியூ பண்ணேன் திண்டுக்கல்லில். ஓப்பனிசம் தம்பி மேலே கேஸ். ஐ ஸ்டார்டட் ஆர்கியூ த கேஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஆர்டிகல் 17. அப்படி எடுத்து ஆரம்பித்தோம். சார் இதெல்லாம் வந்து இங்கே பேசாதீங்க சார் ஒருத்தர் ஆப்போசிட் கவுன்சில், யாரும் பேர் சொல்ல, அவர் சீனியர் கவுன்சில் தான், அவர் பேசாதீங்கிறாரு. ஏங்க பேசக்கூடாது? அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். இங்கே ட்ரையல் கோர்ட்டுங்குது. இதில் பாருங்கள் பூசாரி நாகபத்து கேஸில் வந்து என்னன்னு பாருங்கிறாரு. அது அபட்பட்டுனா பாருங்கள், 306 பாருங்கள், 107 அப்படியே பாருங்கனாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆல் லாஸ் ஆர் நவ் தே ஷுட் நாட் பி இன்கன்சிஸ்டன்ட் வித் சுப்ரீம் ஆஃப் த லா, தட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அன்டச்சபிலிட்டிங்கிறது எங்கிறது வருது? இட் எமினேட்ஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 17. அன்டச்சபிலிட்டி இராடிகேட்டட், அபாலிஷன் சொல்கிறான்.
தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுக்கு வார்த்தை போடுறான். ஒழிக்கப்பட்டாச்சா? ஆனால் தான் 1918 கொண்டாந்து எஸ்சிஎஸ்ட்டை போடுறான், அட்ராசிட்டின்னு போடுறான் போராத்தையுமே. அந்த அட்ராசிட்டின்னு நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்கிறான். அப்படிலாம் பார்த்தா தான். ஆனால் செக்ஷன் 80 வச்சான், ப்ரிசெப்ஷன் வச்சான் சொல்லி 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணது வச்சு. ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 1992 சுப்ரீம் கோர்ட் அப்பபாலு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அற்பமான ஜட்ஜ்மெண்ட்டும் ஜஸ்டிஸ் ராமசாமி கொடுத்துருப்பாரு. அதில் தான் பெரியாரை பற்றிலாம் சொல்லுவார் பூராமே. முதல்ல ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷனை பற்றிய பர்ஸ்பெக்டிவ் எடுயான்னு சொல்கிறான். முதல்ல நீ பிரியாம்பல்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன, இதனுடைய வரலாறு என்ன? இட் இஸ் நாட் அ மியர் ஸ்ட்ரகிள் ஆஃப் 250 years against a British rule. அம்பேத்கர் சொல்கிறார், இது சமூக விடுதலை போராட்டம்னாரு. 2000 ஆண்டுகால சமூக விடுதலை போராட்டத்தையும் சேர்ந்து இருக்கிறதான்னு சொன்னார். ஆனால் தான் அவன் ஆர்டிகல் 70 போட்டார். சாதாரணமாக போட்டாரா? ஃபெட்டர்னிட்டிங்கிற வார்த்தை, டிக்னிட்டி ஆஃப் அ மேன் சொன்னான். மனிதர்கள் அவள் மாடுகள் எல்லாம் கிடையாது, மனிதனுக்கு மாண்புன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, இந்த 3 சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை பிரிவுகளுமே இந்த 5 விழுக்காடு என்பது விஷம் கலந்திருக்கிற, நஞ்சு கலந்திருக்கிற, இந்துத்துவம் கலந்திருக்கிற ஒரு மோசமான ஒரு சட்டங்கள். ஆகவே இவைகள் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, அடிப்படை கட்டமைப்புக்கு விரோதமானது. ஆகவே இந்த சட்டங்களை தூக்கி எறிய பொறுப்பு மக்களுக்கு உண்டு. அந்த மக்களுக்கான அறிவை கொடுப்பது என்பது இது போன்றிருக்கிற பியூசியில் அமைப்பு தான். இந்த பியூசியில் போட்ட பல கேஸ் தான் ரைட் டு ஃபுட்டுன்னு போட்டு வந்திருக்குது. இன்றைக்கி எப்படி வச்சது? ஏன்னா குடோனில் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான டன்கள் கோதியை கொண்டு போய் கடலை கொட்டுறான். மக்கள் பார்த்து மக்கள் வறுமை கோட்டுக்களை சோத்துக்கெல்லாம் கிடைக்கிறான். ஒரு பியூசியில் பெர்சன் போட்டாங்க, ஒரே ஒரு பெர்சன் தான். ஏங்க இவ்வளோ கோடிக்கணக்கான டன்னத்தி கொட்டுறீங்களே, ஒரு பக்கம் மக்கள் இருக்கான்னு சொன்னால் அதுதான் வந்துச்சு ரைட் டு ஃபுட், ஒர்க் ஃபார் ஃபுட், ஃபுட் ஃபார் ஒர்க்னு கொண்டு வந்தான். அதுதான் 100 நாள் வேலை திட்டம். ஒரு மேத்தா போட்ட கேஸ் தான் இன்றைக்கி சுற்றுப்புற சூழலில் பூரா நிற்குது. எலக்ட்ரல் பாண்டு, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எலக்ட்ரல் பாண்டை ஒரு கேஸில் தான் தூக்கி எறிஞ்சான் போனாங்க வந்தான். ஆனால் இன்னும் ரஃபேல் மாதிரி, ஹிண்டர்பர்க் மாதிரி பல வழக்குகளை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டு கொண்டு இருக்கிறவன் எல்லாத்தையும் பூண்டான். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் படிச்சிருப்பீங்க. பெங்காலில் ஒரு ஜட்ஜ் கொடுக்குறார் ஒருத்தர். பெண்கள், இளவயது பெண்கள் தங்களுடைய பாலியல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திங்க ஒரு ஜட்ஜு சொல்கிறார். நான் சொல்லுது அது வெஸ்ட் பெங்கால் கொடுத்து அதை கண்டனம் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ குஜராத்தில் ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு, அந்த பொண்ணுடைய கிரகத்தை எடுத்து பாருங்க, அந்த இதில் ஜாதகத்தில் செவ்வாய் தோசிப்பான்னு பாருங்கிறார். ஓகே, ஒரு ஜட்ஜு சொல்கிறான், நான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படியே வரிச்சு கொண்டு இருக்கிறவன். எப்போ சொல்கிறாரு? அதனால தான் நான் அந்த கட்சிக்கு போக போகிறேங்கிறான். ஆர்எஸ்எஸ் அப்படியே ஓப்பனாக சொல்கிறான். இப்போ போகிறான்னுச்சுன்னா பொது ஊழியர்கள் போகாமே ஆர்எஸ்எஸ் சேரலான்ட்டான். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் ரிசர்வ் பேங்க்கு, எலெக்ஷன் கமிஷன், சிபிஐ, ஃபெரா, இடி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சு கடைசியாக நிற்கிறது ஜுடிஷியரி மட்டும்தான். இந்த ஜுடிஷியரிக்குள்ளேயும் கௌரியை போன்றிருக்கிறவர்கள் இங்கே ஆவாங்க. அஜ்மல் கான் ஆக முடியாது, ஜான் சத்தி ஆக முடியாது. ஏன்னா அவரெல்லாம் இஸ்லாமியர்கள். அவர் கிறித்தவர். அவர் முரளிதர் அற்புதமான மனிதன். நான் தமிழ்நாட்டுக்காரர் தான் முரளிதர். சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. அவருடைய யூடியூப்லாம் படித்து பிரமாதமாக இருக்குது. அவருடைய பேசலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்தியுடைய 20 years பற்றி பேசியிருக்காரு. படித்து பார்த்தா நமக்கே தெரியல. த ரோல் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் இன் பில்டிங் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி இதுவரைக்கும் எங்களுக்கே தெரியல. அவர் பேசியிருக்காரு பராமே. அப்பேற்பட்ட ஆளெல்லாம் மேலே போக முடியல. இப்போ யார் உட்காந்துருக்கிறா? அப்போ இந்த ஒன்று தான் பாக்கி உள்ள ஊடுருவேசவெல்லாம் அவன் எல்லா இடத்துலையும் வந்தாச்சு போகலாமே. அப்போ இவைகள் எல்லாம் எதிர்க்க வேண்டுமா இருக்காதான் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் சொல்கிறோம். அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டங்கிற பேரில் கொண்டாந்து பார்க்கலாம் பிஜேபி. ஆகவே இவைகளை எதிர்ப்பதில் வழக்கறிஞர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. வழக்கறிஞர்களோடு சேர்ந்து உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அதுவும் என்றைக்கு 1945ஆம் ஆண்டு தொழிலாளி வர்க்கம் 45 இந்த பாம்பே மியூட்டனில் கடற்படைக்கு எதிராக நின்று யூனியன் ஜாக்குடைய கிளி தெரிந்து விட்டு அந்த இடத்துல 3 கோடி பறக்க மாட்டான் உழைக்கிற மக்கள். அப்போ தான் பிரிட்டிஷ் திங்க் பண்ண இனிமேலும் இந்த நாட்டில் கால் வைக்க முடியாதுலாம். இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் பவர் என்பதை எங்கே வச்சு தொழிலாளி வர்க்கம் மக்கள் படை திரண்ட ஆரம்பிச்சிட்டான். யார் கைக்கு தலைமை போகக்கூடாதுன்னு நினைச்சானா அதனால் திட்டமிட்டு மாறினான். இன்றைக்கி அது மாதிரி நம்முடைய உழைக்கிற மக்களை விவசாயிகளையும் உழைக்கிற மக்களையும் மற்ற திரட்டுடைய பொறுப்பு நம்மை போட்டிருக்கிற வழக்கறிஞர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான இயக்கத்தில் எனக்கு தெரிந்த வரைக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு வச்சுருக்கிறேன். நம்முடைய ஆளுமை மிக்கவர்கள் யாரும் வந்திருக்கீங்க, பல பேர் சந்தேகம் தான் கூட கேளுன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். அருமையாக சொன்னீங்க. அதுதான் நான் சொல்கிறோம். இப்போ அந்த முயற்சியை ஜாக் எடுத்திருக்காங்க. அதான் தப்பு. அதான் சொன்னேன், நீதிமன்றத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்துன்னு சொல்லிட்டாரு.
சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருக்கார்ல, அவர் எடுத்த எடுப்பிலேயே இந்த 3 சட்டங்களும் சிறப்பானவை. ஏன் அந்த மாதிரி சொல்கிற கூடாதுன்னு சொல்ல தைரியம் யாருக்கு வச்சு? இந்திரா ஜெயசிக்கு மட்டும் தான் வந்து நாம் சொல்கிறோமே, நாங்கள் சொல்கிறோம். கரெக்டான சரியான கேள்வி அது. நான் மீண்டும் சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் எல்லாருமே கான்ஸ்டியூஷன் படி ஒரு வழக்கறிஞர் ப்ரொஃபஷன் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறோம். எத்தனை பேர் நோபல் ப்ரொஃபஷன் வச்சுருக்காங்க? இது ஒரு பணம் பண்ணுகிறதாக தான் சார். ஒரு நாளைக்கு நின்று 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய வக்கீல் தான் இருக்கிறான் அங்கே இருக்கான் டெல்லியில். எல்லாம் கிடையாது, எளிய மனிதனுக்கு நிற்கிறலாம் கிடையாது. அப்படி உருவாக்கத்துக்கு வரணும். ஒரு காலின் கன்சோல்ஸ் மாதிரி, ஒரு ஆர்கே கர்க் இருந்த மாதிரி, ஒரு என்டி வானம் இருந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு தேவைப்படுது. இன்றைக்கெல்லாம் இல்லை, ஆனால் வரணும், நம்ம வரணும். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு உண்மையை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். என்னுடைய வார்த்தையோடு நான் முடிக்க ஆசைப்பட்றேன். an idea will become a material force when it grips the minds of the peopleங்கிறார். ஒரு கருத்து எப்போ போதிசிக்கிட்டே பாரும், அது மக்களுடைய மனதை போய் கவ்வ வேண்டும். அப்போ கவ்வதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த மாதிரி போடுறதெல்லாம். போடாமே போட்டாச்சு. எஸ் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. டயலக்டிக் லாவே என்னன்னா குவான்டிட்டி சேஞ்சஸ் குவாலிட்டி தான். அளவு மாற்றத்தை பண்பாட்டை மாற்ற முடியாது. அது நீங்கள் அங்கே எடுப்புலேயே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் போட்டாங்க, இல்லை அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை தான் என்ன அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ கபில் சிபல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மட்டுமல்ல இதில் வழக்கறிஞர் சங்கங்கள் கூப்பிட்டு கேட்கணும். இப்போ நீங்கள் ட்ரையலை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கும்ல. நான் ட்ரையல் கோர்ட்டில் அன்றாட சாட்சிகளையும் நீதிபதியும் பார்த்து கேஸ் நடத்துகிறேன். அப்போ எங்கள் மாதிரி ஆளுக்கு தான் கேட்கணும் எப்பயுமே. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்கலாம் தெரியாது. அதனால் அவர் கபில் சிபல் சொன்னார், இதை நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தையெல்லாம் இணைச்சி நாங்கள் ஒன்று இதுக்காக போட போகிறோம்னு சொல்லிருக்காரு போகிறாமே. ஆனால் நடவடிக்கை எடுத்துருக்காங்கலாம், அங்கே போயிட்டு போகிறாங்க. ஓகே, கொடுங்க சார். சரியான கேள்வி தான். இல்லை 40 பேர் எம்பி இருக்கிறோம். நாம் 40 பேரும் பிஜேபிக்கு எதிராக வாக்களித்து ஜெயிச்சுக்கப்பட்டாங்க. போகிறாமே 40 பேர் நின்றுந்தாலே போதும். போகிறாமே அது வரவழைப்பாக இருக்கிறதா இந்த மாதிரி கூட்டத்துக்கு ஓடுறோம். நாம் அதெல்லாம் செஞ்சுக்கிறோம், பேசியிருக்கிறாங்க. போகிறாமே இது கொண்டு வரணும். நீ சொன்னது கரெக்டாக சரியான கேள்வி அது. நாங்கள் கேட்டோம் அதை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்காங்க, சத்யநாராயண போட்டிருக்காங்க. அது என்ன தெரியுன்னு தெரியல, சும்மா ஐவாஷ். ஆனால் இந்த சட்டத்தை முதல் அமல்படுத்தும் யார் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். பிபிஐ பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய ஜின்னாவை கொண்டு போய் இந்த பாரதிய நகரக் சுரக்ஷா பிரகாரம் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் போட்டு சொல்கிறாங்க. அதை முதல் அமல் நடத்துகிற யாரும் திமுக ஆட்சி தான். இதை சொன்னால் கோச்சிக்கிறேன், நான் போய் கவலைப்படுறதுலாம் கிடையாது. நாங்கள் நான் சொல்கிறேன் இவர் வெறும் வாய்மொழியாகத்தான் பேசி கொண்டிருக்கார்களே தவிர நடைமுறையில் இல்லை என்பதை இந்த மன்றத்தின் முன்னால் நான் முன்வைத்து நான் சொல்லுவேன். நான் இவரெல்லாம் அமல்படுத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. 2019 யார் ஓட்டு போட்டா யூஏபியை ஆதரிச்சு? காங்கிரஸ் ஓட்டு போட்டால் அவன் கொண்டு வந்தாது. ஆனால் திமுக ஓட்டு போட்டு தெரியுமா? நான் ஆராஜா பார்த்தா கேட்டேன். நான் ஏங்க பண்ண அவரும் சரி கட்சி தலைமை முடிவுட்டார் ஒரே வார்த்தை. இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் என்பதை போட்டதை ஆதரிச்சு திமுக உட்பட தான். ஸோ அது ஒரு பெரிய ஃபைட்டு தான். நம்ம நீ சொன்னீங்கல்ல நடைமுறையில் வரணும், அதற்கு இது போன்ற இயக்கங்கள் தான் முக்கியமாக. என்னோட கோரிக்கை நம்ம போராட்டம் நடத்துகிறோம். இது இப்போ சாயின்பாக் கூட இந்தியா முழுவதும் நடந்துச்சு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. தொடர்ச்சியான நம்ம இப்போ நம்ம சுதந்திர ஆய்வுறதுல முக்கிய பங்கு வழக்கறிஞர்கள் தான் இருக்குன்னு முதல் சொன்னீங்க. காந்திய நெருப்பட்ட வழக்கறிஞர்கள். அதே மாதிரி நாம் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கான வேலை சாவு முறை இந்த போராட்டம் நடத்தணும். ஏன்னா அதுக்கு நாம தான் இதை முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனால் நாம் இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தா நல்லா இருக்கும் சொல்லி நம்ம சார்பாக கேட்டோம். ரொம்ப அருமையான விஷயம் தான். ஆனால் சுதந்திர போராட்டம் வெறும் காந்தி அவருடைய பங்கை நான் மறுக்க மாட்டேன்.
இந்த மக்களை ஒன்றுபடுத்திய ஈர்த்ததில் அவருக்கு இருக்கிற பங்கை யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு இருக்கிற ஈக்குவலண்ட் பொறுப்பு வந்து அம்பேத்கருக்கு உண்டு, நேதாஜிக்கு உண்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு, சாதாரண. ஆனால் இந்த மாதிரி பறந்துபட்டு பல மதம் மொழியாக இருக்கக்கூடிய மக்களை பூரா ஈர்த்தார் பாருங்க. எதை வச்சு தண்டி யாத்திரை உப்பை காய்ச்சுன்னா பிரிட்டிஷ்காரன் போயிடுவான்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டான் பாருங்க. ஏன்னா உப்பு என்பது ஒரு கடைகோடி மனிதன் கூட கஞ்சியில் உப்பு போட்டு சாப்பிடுவான். அப்போ உப்புக்கு வரி வைத்து தப்புன்னு போட்டுத்தார் பார்த்தீங்களா. அப்படி மக்களை கவர்ந்தது அவருக்கு உண்டு. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு இந்த பங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க வேண்டாம். நான் கற்ற வரைக்கும் எந்த ஒரு இயக்கத்திலையும் மக்கள் பங்களிப்பு இல்லாமல் அந்த போராட்டம் வெற்றி பெறாது, எப்பயுமே வெற்றி பெறாது. நீதிமன்றத்தில் வேணால் ஒன்று வாங்கலாம். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், கவர்னன்ஸ் சொல்கிறோம்ல, த ரூல் ஆஃப் லா அப்படி என்ன அர்த்தம்? சட்டத்தின் ஆட்சி. அது யாரும் மக்கள் தான் சாதியாக மதத்தை பிரிச்சிருக்கானே. ஒரு காஸ்ட்டுக்குள்ளே வச்சான் பாருங்க. அவர் வந்து பறையாருன்னா உயர்ந்தவர், அதுக்கே அடுத்த என்ன தாழ்த்து வச்சானே. இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி தான் நம்மளை பிரித்து போயிருக்கிறாங்க. ஆகவே தான் எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட் சொல்கிறாரு. அந்த எஜுகேஷனையும் ஆர்கனைஸ் பண்ணினா தான் ஐசியம் வரணும். அதுக்கான திட்டம் தான் இது போகிறாங்க.